மாதிரி இருக்கு. வடுவூர், திருவாரூர் அப்படின்னு. ஆனா ஊசுடு அப்படின்றது ஊருன்ற மாரி முடியல. அதனால வந்து அது திருவாரூர்ல வராது. ஓகே. அப்ப அத வச்சு ஏதாவது ஊசுடுன்னா விழுப்புரம் ஞாபகம் வச்சுக்கலாம் சார். ஆமா மேடம். தமிழ் ஊசுடுன்னா எழுதும்போது சுடு. ஆ ஊ ஊ பட்டு தானே போடுவாங்க சார். ஆமா அந்த மேடம். ஊக்கு ஊ 2க்குமே டி தான். என்ன மேடம்? சார் சொல்லுங்க மேடம். சார் இதுக்கு முன்னாடி உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர் பார்த்தோம்ல சார், அது கூட லிங்க் ஆமா. பண்ணிக்கலாம்ல சார்? அது எப்படி மேடம்? சூரிய ஒளிப்பட்டா வடுவாயிரும் அந்த மாதிரி. அதுதான் மேடம். அதுதான் அப்ப சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அது என்னன்னா, இங்க போய் சுடும் அப்படின்னா கீழ விழுந்தா சுடுமே. அப்ப வந்து நம்ம அத உதயசூரியன் நினைச்சுக்குமோ அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த கன்ஃபியூஷன் வந்துரும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. ஓகே ஓகே. சார். வடுவூர் அது திருவாரூர். வடுவூர், வாரூர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. வடுவூர், வாரூர் 2ம் ஒரே மாரி உச்சரிப்பு வரும். வடுவூர், வாரூர் அப்படின்னா திருவாரூர் ஞாபகம் வந்துரும். இது சுடு சுடுனா விழுந்தா சுடும் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. விழு சுடு. ஓகே. சரி. ஓகே. ஆ, அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இது நம்மளுக்கு முதுமலை, நீலகிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வேணுமா? இல்ல சும்மா பண்ணிக்கலாமா? அதெல்லாம் எல்லாமே நல்லா தெரிஞ்சதா தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, கோடியக்கரை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாகப்பட்டினம் அது ஊர் பேர்லயே வந்துருது. அதுக்கடுத்து ஆ கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி. சத்தியமங்கலம் வந்து ஈரோடு மாவட்டத்துல தான் இருக்கு. மேகமலை மறந்துற அடுத்தது மாதிரி இருக்கு சார். மேகமலை. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து என்ன சொல்றதுன்னா, மேகமலை. தேனி, மதுரை. மதுரை, தேனி. மேகமலை. மேகம், மலை. தேனி, மேகமலை. ஓகே. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, மேகம் மாரியும், மழை பெய்யுற மாரியும் தேனீக்கள் கூட்டம் போகும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் எப்படின்னா, தேனி போறப்ப நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே மேல பாத்தீங்கன்னா, அப்படியே கொய் கொய் கொய்ன்னு அப்படியே மேகம் மாரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, மழை பெய்யுற மாரி அப்படியே ரொம்ப சின்ன சின்னதா அப்படியே குட்டி குட்டியா இருக்கும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி அப்படின்றது தேனின்னாவே போதும். மதுரைலாம் தேவையில்ல. நம்மளுக்கு தேவை வந்து மேகமலை அப்படின்றது, தேனி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சார் இல்லாட்டி மேகமலை வந்து பாத்தீங்கன்னா, மேகத்துல இருந்து பெய்யுற மழை தேன் மாரி இருக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகத்துல இருந்து பெய்யுற மழை தேன் மாரி இருக்கும். எஸ் மேடம். தேனுக்கும் மதுரைக்கும் மெகா ஆஃபர் கிடைச்சிருக்கு சார். தேனுக்கும் மதுரைக்கும் மெகா ஆஃபர் கிடைச்சிட்டா? தேனுக்கும் மதுவுக்கும். ஓகே ஓகே. ஓகே மேடம். சூப்பர். அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. தேன், மது மெகா ஆஃபர் கிடைச்சிருக்கா? சரி ஓகே. தேன் மதுவுக்கும் மெகா ஆஃபர் கிடைச்சிருக்கா? அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. இல்லாட்டி இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. எப்படி வேணா ஞாபகம் வச்சுங்க. மேகமலை அப்படின்னா தேனு, மது 2மே ஒண்ணுதான். ஓகேங்களா? மதுன்றது நம்மளுக்கு தெரியும். முன்னாடி காலத்துல அந்த தேனு தேன் வந்து மது மாதிரி இருக்கும். கல் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப தேனும் மது 2மே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா, மேகத்துல இருந்து பெய்யுற மழை தேன் மாதிரியும் மது மாதிரியும் நல்லா இனிப்பா இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அடுத்தது வந்து கோடியக்கரை. அது வந்து நம்மளுக்கு தெரியும். மேக்சிமம் கோடியக்கரைனாவே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? கோடியக்கரை, நாகப்பட்டினம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கோடியக்கரை தான் வந்துச்சு. அப்பயும் நாகப்பட்டினம் தான் வச்சு. அடுத்தது கொடைக்கானல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தேனி சாரி திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றது. அதனால திண்டுக்கல் ஞாபகம் வச்சுங்க. போதுமா? கொடைக்கானல். அடுத்தது கங்கை குண்டான். அது ஓகே. அதை வச்சுங்க. நெல்லை வனவிலங்கு சரணாலயம். அது திருநெல்வேலி. நெல்லைன்னா திருநெல்வேலி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே. இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பேர் தான். மீதி இருக்கிற ஒரு சிலது மட்டும். முதுமலை அப்படின்னு சொன்னா நீலகிரி. முதுமலை, நீலகிரி, நீலகிரி, மலை முதுமலை. மலை சார். முதுமலை மலையில நீலகிரி. எஸ் முதுமலை. மலைனா அதுக்கு இது வடமொழி சொல் கிரி. கிரி. ஓகேங்களா? அப்ப முதுமலை அப்படின்னு சொன்னா நீலகிரி. கிரி அப்படின்றது ஞாபகம் வச்சு. அப்ப முதுமலை அப்படின்னு வந்துச்சுனாவே மலைன்னு வந்துச்சுன்னா கிரி அப்படின்றது ஞாபகம் வச்சு. மத்த இதுல எதுலயுமே அதனால வந்து மலைன்னு வந்தா கிரின்றத ஞாபகம் வச்சுங்க. நீலகிரி. அடுத்தது மேகமலையில மலை இருக்கோ? ஓ சாரி சாரி. மேகமலை அது வேற இருக்கோ? மேகமலை. முதுமலை, நீலகிரி. முதுமையாயிட்டா நீலமலை. நிக்க முடியாது. நிக்க முடியாது. நீலம்ன்றது நம்ம வந்து இல்ல
அது கனெக்ட் பண்ணும்ல. நீல முது. நீ ஞாபகம் வச்சுக்கலாம்ல சார்? ஓகே மேடம், அப்படி வச்சுக்கலாம். பட் ஆனா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது சின்ன ஷார்ட்கட் ஏதாவது அடிக்கடி சொல்லி பாத்துக்கலாம் சார். ஓகே இவ்வளவு மேம். ட்ரிக்ஸ் முதுமலை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மேக்சிமம் முதுமலை அடிக்கடி போவாங்க. அங்க வந்து நீலகிரி, அவங்கதான் அவங்களோட ஸ்டேட் இதெல்லாம் இருந்துச்சு. இது கொடநாடு. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொடநாடு. அதனால வந்து நீலகிரி ஸ்டேட். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதுமலை, அங்க யானைகள் அதிகமா இருக்கும். யானைகளை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த யானைகளோட இதுக்கு போயிருவாங்க. மேக்சிமம் முதுமலை அப்படின்றது சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதாவது ஒண்ணு. ஓகே, அடுத்தது முண்டந்துறை அப்படின்னா திருநெல்வேலி. நெல்வேலி, முண்டந்துறை, அஹ், திருநெல்வேலி, திருநெல்வேலி, நெல்லுவேலி. ஓகே, முண்டந்துறை, திருநெல்வேலி. ஞாபகம் வச்சுக்கிறது. முன்றந்துறை, முன்றந்துறை. ஓகே, அது முன்றந்துறைன்னு வச்சுங்க. ஓகேங்களா? நெல் முன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்றம்னா அது ஒரு எப்படி சொல்றதுன்னா முற்றம்னு சொல்லுவாங்க. முற்றத்தை தான் முன்றம்னு ஒரு இது இருக்கு. நெல் முற்றம் அப்படின்னு சொன்னா நெல்லு குவிக்கப்பட்டிருக்கிற இடம். அப்போ முண்டந்துறை அப்படின்னா முன்றந்துறை, அது நெல் முன்றந்துறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோயம்புத்தூர், புத்தூர். இந்திரா காந்தி, புத்தூர். இந்திரா இந்திரா காந்தி, கோயம்புத்தூர். எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? காந்திக்கு அடிபட்டு புத்தூருக்கு கட்டு போட போயிட்டாங்க சார். இந்திரா காந்திக்கு துப்பாக்கியில சுட்டதுனால புத்தூர்ல போய் கட்டுப்பட போனாங்க. ஓகே, வெரி குட். இந்திரா காந்தி துப்பாக்கியில சுட்டாங்கல்ல, அப்பதானே அப்படிதானே சொன்னாங்க. அப்படின்னே அவங்களுக்கு துப்பாக்கியில சுட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே துப்பாக்கியில சுட்டாங்களா, புத்தூர்ல போய் கட்டுப்பட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது களக்காடு. களக்காடு அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி. மேக்சிமம் கள்ளக்காடும் நெல்லுவேலி. நெல்லுவேலி. அதான் கள்ள கள்ளக்காடுன்னு தெரியும்ல. நம்ம இது கடலை இருக்குல்ல, அதுதான் கள்ளன்னு சொல்லுவோம். கள்ளக்காடு அப்படிங்கிறதும் கள்ளக்காடு நெல்லு இதுக்கு ரெண்டுக்குமே வேலி போடணும். ஓகேங்களா? கள்ளக்காடு நெல்லு இதுக்கு ரெண்டுக்குமே வேலி போடணும். இல்லாட்டி முன்றம்னா குமிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க ரெண்டையுமே. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வளநாடு கருப்பு மான்கள். வளநாடு அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி. மேக்சிமம் வளநாடு அப்படின்னு சொன்னாவே வளம்னா வளவன் அப்படின்னாவே யாரு, எந்த மன்னனை குறிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வளவன், வளன் மேடம். வளன்னா சேரமன் சார். வளன்னா இவரு சார், ஜோசப் சார். அது ஓகே மேடம். அவரு இல்ல நான் மன்னன்ல கேக்குறேன். மன்னன்ல கேக்குறேன். ஓகே, மேக்ஸிமம் சரி ஓகே. வளன்னா ஓகே, நீங்க சொல்றது வந்து அவரு யோசேப்பு அப்படின்னு அவரை சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் மன்னர்ல கேக்குறப்போ வளன் அப்படின்னு சொன்னா இவரை தான் சொல்லுவாங்க. பாண்டிய மன்னர்களை சொல்லுவாங்க வளன் அப்படின்னு சொல்லி. வளநாடு அப்படின்னா அவங்களோட தூத்துக்குடி. அவங்களோட முக்கியமான துறைமுகம் அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி. அதாவது கொற்கைன்னு சொல்லுவோம்ல, கொற்கை.
பழமையான திருவள்ளூர். திருவள்ளூர். ஓகே வெரி குட். வெள்ளோடு. வெள்ளோடு. ஈரோடு. ஈரோடு. ஓகே வெரி குட். வடுவூர். வடுவூர். வடு. திருவாரூர். திருவாரூர். ஓகே வெரி குட். கரைவெட்டி. கரைவெட்டி. அரியலூர் சார். அரியலூர். சார். வெரி குட். அரியலூர். அரியலூர். அடுத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. கோயம்புத்தூர். ஓகே வெரி குட். புத்தூர். களக்காடு. களக்காடு. திருநெல்வேலி. திருநெல்வேலி. முண்டந்துறை. முண்டந்துறை. திருநெல்வேலி. திருநெல்வேலி. வெரி குட். வடகாவிரி. வடகாவிரி. கிருஷ்ணகிரி. தர்மபுரி. கிருஷ்ணகிரி. தர்மபுரி. கிருஷ்ணகிரி. ஓகே வெரி குட். தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். தீர்த்தங்கள். ராமநாதபுரம். ஓகே. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். கரிக்கிளி. கரிச்சோறு. கரிகஞ்சி. ஓகேங்களா. கரின்னு வந்துச்சுனாவே கஞ்சி ஞாபகம் வச்சுங்க. கரிகஞ்சி அவ்வளவுதான். ஓகேங்களா. கரிக்கினாவே காஞ்சி. ஓகே வெரி குட். சித்திரங்குடி. சித்திரங்குடி. ஓகே ஓகே. ஓரளவுக்கு எல்லா பேத்துக்கும் பார்க்காம சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா. அதை நீங்க ஒரு தடவை இன்னொரு தடவை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா போதும். மேகமலை. ஓகே. மேகமலை வந்து எப்படி இருக்கும்? தேன் மாதிரி இருக்கும், மது மாதிரி இருக்கும். தேன் மாதிரி இருக்கும், மதுரை மாதிரி இருக்கும். எஸ், மது மாதிரி இருக்கும். ஓகே வெரி குட். குரங்கணி காட்டுத்தீ. இறந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்? 23 பேர். 10 பேர் இருப்பாங்க. அத்தனை. எஸ், 2-3 பேர். ஓகே 23. கரெக்ட். 2-3 பேர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. குரங்கணி காட்டுத்தீ. ஓகே. மேக்சிமம் இது நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. சுனாமி ஏற்பட்ட வருடம் 1941. சுனாமி நம்ம தமிழ்நாட்டுல ஏற்பட்டது 1881, 1941, 2004. ஓகேங்களா. இந்த மூணுமே சொல்லியிருப்பேன். ஓகே. 2004 ரீசெண்டா அந்த நடந்தது வந்து எந்த மாதம், என்ன நாள்? டிசம்பர் 26. ஓகே. டிசம்பர் 26 காலை 7:30 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7:30 ஆரம்பிச்சு 7:29 தான் நம்ம 7:30 ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா டிசம்பர் 27ஆம் தேதி 7:30 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சும்மா. அடுத்தது சுமத்ரா தீவு. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது இந்த நம்மளோட இந்த எது சொல்றது சுனாமி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயர் வந்து 2004 மேடம். முன்னாடி எத்தனைன்னா 3 வருஷம் 1881 ஒரு தடவை ஏற்பட்டிருக்கும், 1941 ஒரு தடவை ஏற்பட்டிருக்கும், கடைசியா 2004 ஏற்பட்டுச்சு. இந்த 3 வருஷங்கள்ல சுனாமி ஏற்பட்டுச்சு. 1881. எஸ், இந்த மேடம் போட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த 3
அந்த 3 இயரையும் பார்த்தேன். 1881, 1941, 2004. தேங்க்யூ மேடம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் முதலில் தோன்றியது சுமத்ரா தீவு, அதாவது நம்ம இந்தோனேசியா பக்கத்துல இருக்கிற சுமத்ரா தீவுல தான் தோன்றுச்சு. அப்போ அந்த நில அதிர்வு மேக்ஸிமம் நில அதிர்வை எந்த 8.9 ரிக்டர். ஓகே, வெரி குட். 8.9 ரிக்டர். ஓகே, ரிக்டர்ன்றது என்ன? தகவலா சார்? இல்ல மேடம், இது புக்ல இருக்கிறது தான். புது புக்ல இருக்கா நில சார்? அதிர்வை அளக்க பயன்படுற மெஷர்மென்ட். புது புக்ல. ஓகே சார். ஓகே, நில அதிர்வை அளக்க பயன்படும் அளவுகோல். அளவு அளவுகோல் அளவு. ஓகே, கருவினா seismograph. seismograph. Yes, very good. அதாவது எப்படின்னா நில நடுக்கமானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நில அதிர்வுமானின்னு சொல்லுவாங்க. நில அதிர்வுமானி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சீஸ்மோகிராஃப் அப்படின்றது இங்கிலீஷ்ல. சீஸ்மோகிராஃப் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். கருவியோட பெயர், நில நடுக்கத்தை அளவிட பயன்படும் கருவியோட பெயர் சீஸ்மோகிராஃப். நில நடுக்கத்தை அளவிட பயன்படும் அளவோட பெயர் என்னன்னு கேட்டா ரிக்டர். எல்லா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கருவியோட பெயர் சீஸ்மோகிராஃப், அளவு வந்து பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுல அளவிடுவாங்க. மேக்சிமம் 9 ரிக்டர் போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கம். அதை விட கம்மியா, அதாவது மொத்தமே 9 வரைக்கும் தான் இருக்கு. சாரி, 9 வரைக்கும் தான் இருக்கு. மேக்ஸிமம் 9 பின்னா அது மேக்சிமம் பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஒரு அது இது ஓகேங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. மொத்தம் ரிக்டர் அளவுல 9 அளவு இருக்கு. எஸ், ரிக்டர்ல 9 அளவு இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் அளவு 9. சரி, ஓகே. போன கிளாஸ் மேக்ஸிமம் எல்லா பத்தியுமே நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? பட் ஆனா எல்லா பத்தியுமே நல்லா கிளியரா இருக்கு. நல்லா தெரியும். தேங்க்யூ. ஓகே, கிளாஸ் பண்ணலாம். சார் சொல்லுங்க சார். ஏதோ சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. சாரி. ஓகே, இப்போ நீங்க வாய்ஸ் சரியா இல்லைன்னா நெக்ஸ்ட் கூட போட்டுருங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு டைட்டில் போட்டுங்க. அடுத்த லெசன் தமிழ்நாடு மானுட புவியியல். தமிழ்நாடு மானுட புவியியல். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை எந்தெந்த இயற்கை காரணிகள் பாதிக்குதோ அததான் மானுட புவியியல். அந்த பாடத்துல நம்ம படிக்க போற ஒரு கான்செப்ட். இதோட நோக்கம் என்னன்னா, மானுட புவியியல்னா என்ன மீனிங்னா, மனிதர்களின் செயல்பாடுகளை பாதிக்கும் இயற்கை காரணிகள். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரே சிம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லலாம். மனிதனோட செயல்பாடுகள், நம்ம என்னென்ன செயல் செய்யறோமோ அதை எல்லாம் இயற்கை காரணிகள் எவ்வாறு பாதிக்குது, எந்தெந்த காரணிகள் பாதிக்குது, எதெல்லாம் அஃபெக்ட் பண்ற ரீசனா இருக்கும். பாதிக்குதுன்னா பாதிக்குது மட்டும் இல்ல, மற்றும் நல்ல விதத்தை கூட ஏற்படுத்தும். நல்ல நம்ம மனிதன் செயல்பாடுகளை நல்ல விதமா கூட கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயற்கை காரணம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மானுட புவியியல்ல வரக்கூடிய ரீசன். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, மானுட புவியியல் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, மனித செயல்பாடுகளை பாதிக்கும் இயற்கை காரணிகள். அவ்வளவுதான். ஓகேங்களா? மனித செயல்பாடுகளை பாதிக்கும் இயற்கை காரணிகள் ஹைஃபன் போட்டு மானுட புவியியல் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணீங்க, போதுமானது. இதை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அவ்வளவுதான். இது எல்லாமே 9th தான் மேடம். 9th நியூ புக்கு, செகண்ட் வால்யூம் தான் மேடம். இப்ப பார்த்த பாடத்துக்கு அடுத்த இது யூனிட். மேடம் 10th செகண்ட் வால்யூம் யூனிட் 6 பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப யூனிட் 7, அதாவது லெசன். ஓகேங்களா? லெசன் வந்து இது 7. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேளாண்மை. மேக்சிமம் மானுட புவியியல்ல, அதாவது மனிதர்களோட செயல்பாடுகள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது வேளாண்மை. அதுல இருந்துதான் நம்மளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு போறோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து வேளாண்மை. அதை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வேளாண்மை டைட்டில் போட்டுங்க, அதாவது சப் டைட்டில். ஓகேங்களா? தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற பாடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சப் டைட்டில் வேளாண்மை. ஓகே, மேக்சிமம் வேளாண்மையை ஆங்கிலத்துல சொல்றப்ப அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அக்ரிகல்ச்சர் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா லத்தீன் மொழி. அக்ரிகல்ச்சர் லத்தீன், லத்தீன். ஓகேங்களா? வேளாண்மை அப்படின்னாவே உணவுன்னு தான் அர்த்தம். லத்தீன் அப்படின்னு சொன்னாவே தீன் அப்படின்றத தின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா வேளாண்மைன்னு வந்துச்சுனாவே நம்ம சாப்பிட்றதுக்கு, திங்கிறதுக்கு தான் நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? அப்ப வேளாண்மை அப்படின்னா சாதம், அதாவது உணவு.
உணவுனாவே நம்ம லத்தீன் அப்படின்றதுல தின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல லத்தீன் கிரேக்கம் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் திருப்பி அதை சொல்றேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு சில இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதை இப்படியோட கம்பேர் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி. அதுல லத்தீன் அப்படின்றது அக்ரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் அக்ரி. அதுல வந்து லத்தீன்ல அகர் அப்படின்ற வார்த்தையிலிருந்தும் பிளஸ் கல்சரா அப்படின்ற வார்த்தையிலிருந்தும் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வார்த்தை பெறப்பட்டது. அகர் அப்படின்ற வார்த்தை, கல்சரா அப்படின்ற 2 வார்த்தையிலிருந்து தான் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த அகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நிலம் அப்படின்னு. எதுக்கு மேடம்? அகர் கல்ச்சரா. அகர், அகருக்கு ஆ க இர் அகர். அடுத்து கல்சரா அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? ஏஜிஏஆர் அகர், அவ்வளவுதான். ஏஜிஏஆர் அகர். கல்சரா, கல்சரா அப்படின்னு சொல்றதுக்கு CULSARA கல்சரா. SARA அப்படிதானே சார்? சாரி அது இதுதான் இதுல கொடுக்கல, பட் நான் சொல்றேன். CULTARA கல்ச்சரா. என்ன அப்புறம் CULTURA. எஸ் சார், URA. ஓகே, அதை நோட் பண்ணிக்கேன். பட் ஆனா இந்த இதுல புக்ல கொடுக்கல, அதனால நானும் சொன்னேன். அது கல்ச்சர் அப்படின்ற வேர்டை வச்சு. ஓகே, CULTURA அது மட்டும் கல்ச்சரா. அதை வந்து தமிழ்ல சொல்றப்ப கல்சரா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கல்சரா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அகர் மற்றும் கல்சரா இந்த 2 வார்த்தையிலும் பெறப்பட்டது. அகர் என்பதன் பொருள் என்னன்னா நிலம். ஓகே, இது கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலம். அகர் என்ற லத்தீன். ஓ சாரி மேடம், அகருக்கு வந்து AGER போட்டிருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிங்க, டெக்ஸ்ட்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா அவங்க இங்கிலீஷ் புக்ல பாப்பாங்க, அதனால அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். அந்த வேர்டு மட்டும் நோட் பண்ணுவோம். AR இல்ல, அதுக்கு ER நோட் பண்ணிக்கோங்க. அகர் AGER. அது கல்சரா CULTURA. ஓகே, கல்சரா. தேங்க்யூ மேடம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர் என்பதன் பொருள் வந்து நிலம். அடுத்து கல்சரா அப்படின்றதுக்கு வளர்த்தல் அப்படின்னு பொருள். வளர்த்தல். ஓகே, ஒண்ணும் இல்ல. வேளாண்மை அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது. லத்தீன் மொழியில அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றத நம்ம தமிழ்ல வேளாண்மைன்னு சொல்றோம். அக்ரிகல்ச்சர்ல 2 வார்த்தை இருக்கு. அக்ரிகல்ச்சர்னு சொல்லி அந்த அக்ரி என்ற லத்தீன் சொல்லும். கல்ச்சர் என்பது கல்சரா என்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது. அகர் என்பதன் பொருள் நிலம். கல்சரா என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நிலத்தை வளர்த்தல், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதோட முழு மீனிங் நிலத்தை நல்லா பண்படுத்தி வளர்க்கிறது, அதுதான் இதோட ஃபுல். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மள வந்து தமிழ்நாடு எந்த மண்டலத்தை சேர்ந்த? வெப்பமண்டலமா, மித வெப்பமண்டலமா, அல்லது அயன மண்டலமா? அயன மண்டலம்னாலும் வெப்பமண்டலம் ஒண்ணுதான். ஓகே, மேக்ஸிமம் வெப்பமண்டலம். ஓகேங்களா, நான் அதுக்கான ரீசனும் நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சூரியன் செங்குத்தாக நம்ம பூமத்திய ரேகையில விழுகிறதுனால அது ஹீட் அதிகமா இருக்கும். அதனால நம்ம மேலையும் அதிகம் ஹீட் வரும். அதனால வெப்பமண்டலம், அதாவது அயன மண்டலம்னாலும் வெப்பமண்டலம்னாலும் ஒன்றுதான். ஓகேங்களா, அயன மண்டலத்தில் அல்லது வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம்? நிறைய பேர் கிட்ட கொஸ்டின் நெல். நெல். ஓகேங்களா, ஏன்னா நெல்லுக்கு தான் வந்து அதிக ஹீட் தேவை. ஓகேங்களா, அதிக வெப்பமும் தேவை, அதிக நீரும் தேவை, ரெண்டுமே தேவை. இல்ல எனக்கு தண்ணி மட்டும் அதிகமா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா அது வளராது. ஓகேங்களா, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துபாய் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹீட் எல்லாம் இருக்கும். பட் ஆனா மண் வந்து அந்த அளவுக்கு மணலா தான் இருக்கும். பட் ஆனா இப்ப அங்க அந்த மணலை வச்சு பயிர் விளைவிக்கிற முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலயும் நெல் விளைய வைக்கிறாங்க. ஏன்னா ஹீட் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு நெல்லுக்கு நல்லது. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே தண்ணியும் இருக்கும். ரெண்டுமே இருக்கணும் அதுக்கான வளர்வதற்கான சூழ்நிலை. ஓகே, நிறைய தடவை கேட்டிருக்காங்க அயன மண்டலத்தில் வளரக்கூடிய முக்கிய உணவு பயிர். அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ல இதுவும். ஓகேங்களா, அது நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் மேடம். ஓகே, அடுத்தது ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல இந்த 3 வகையான பயிர்கள், வேளாண் வகை பயிர்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். தீவிர தன்னிறைவு வேளாண்மை, இது ஃபர்ஸ்ட். இல்ல, தீவிர தன்னிறைவு வேளாண்மை. தீவிர தன்னிறைவு வேளாண்மை இது முதல் ரகம். நம்மளோட தமிழ்நாட்டுல 3 வகையான வேளாண்மை வகை
பின்பற்றப்படுகிறது. அதுல முதல் ரகம் தீவிர தன்னிறைவு வேளாண்மை. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தேவைக்காக நம்ம வளர்த்துக்கிறது. மேக்சிமம் இப்ப எனக்கு என்னன்னா, உளுந்து தேவை, துவரப்பருப்பு தேவை, புளியம்பழம் தேவை, மாங்காய் தேவை, தேங்காய் தேவை, கொய்யாக்காய் தேவைன்னா இது நான் வந்து என்னோட வீட்லயோ என்னோட தோட்டத்திலயோ நான் வளர்த்துக்கிறேன். பிரேக் ஆகுதுங்களா? ஓகே, பிரேக் ஆகுதா இன்னுமா? இல்ல சார், கிளியரா தான் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அதாவது நம்மளோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம வளர்த்துக்கிறது தான் இந்த தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படின்றது. மேக்சிமம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா பேருமே வந்து உரத்தையும் மருந்தையும் போட்டு தான் நம்ம வளர்க்குறோம். நம்மளுக்காக நம்மளே வந்து வளர்த்து நம்மளே அதை விஷத்தை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றது நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். என்னன்னா இதை வந்து விவசாயமா பண்ணி வெளியில விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணி அவ்வளோ இது பண்றோம். பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்ம தேவைக்காக தமிழ்நாட்டு நம்மளே வச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா முன்னாடி காலத்துல எப்படின்னா பண்டமாற்று முறை இருந்துச்சு. அப்ப என்னன்னா, நான் எனக்கு தேவையான என்னோட மண்ணில் என்ன வளரக்கூடியமோ அந்த பயிரை நான் விளைவிப்பேன். இன்னொருத்தவங்க வேற ஒரு பயிரை அவங்க மண்ணில் வளரக்கூடிய பயிரை விளைவிப்பாங்க. நாங்க மாத்தி இது அவர் வச்சுக்க பயிரை எனக்கும், நான் வச்சுக்கிற பயிரை அவருக்கும் கொடுத்து நாங்க பண்டமாற்று முறை பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இருந்த காலம் அப்போ இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது முன்னாடி. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம்ன்றது ஒரு வணிகமாவே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க சொல்ற வர்றது இதுதான் சொல்றாங்க, தன்னிறைவு நம்மளோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறது. இது தமிழ்நாட்டுல மேக்சிமம் பகுதியில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் தன்னிறைவு வேளாண்மை அப்படின்றது. அடுத்தது தோட்ட வேளாண்மை. தோட்டம்னு வேர்டு வந்துச்சுனாவே மேக்சிமம் காப்பி தேயிலை, அதை ஞாபகம் வச்சு. இல்ல தோட்டம்னா நம்மளோட நிலத்துல நம்ம தோட்டம், நம்ம தான் வேர்டு தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தோட்டம்னா நம்மளோட நஞ்சை புஞ்சை எல்லாம் இல்லை, மலையில இருக்குல்ல அதுதான் தோட்டம். ஓகேங்களா? தோட்டம் அப்படின்னு சொன்னாவே மலையில இருக்கக்கூடிய காபி தேயிலை இதைதான் நம்ம சொல்லுவோம். அதை மட்டும் நோட் பண்ணி. தோட்ட வேளாண்மை அப்படின்றது தமிழ்நாட்டுல எங்க நடக்குது அதிகமா அப்படின்னு சொன்னா, மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல எல்லா மலைகளையும் நம்ம பார்த்தோம்ல. மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, அது இதுன்னு சொல்லி எல்லாம், சாரி ஏலகிரி இலக்கா மலை, அது இதெல்லாம் பார்த்தோம்ல. ஆனமலை அது கிழக்கு தொடர்ச்சி மலையில நம்ம சேர்வராயன் மலை, மகேந்திரகிரி மலை, மகேந்திரகிரி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே, விழுப்புரம் அதாவது கல்வராயன் மலை, இதெல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்குள்ள வரும். இந்த எல்லா மலைகள்லையும் நடைபெறுது தோட்ட வேளாண்மை அப்படின்றது. அது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கடைசியா 3வது வகை கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை நம்மளோட மேக்சிமம் இப்போ அதிகமான இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. கால்நடைகள் பிளஸ் விவசாயம் ரெண்டையுமே ஒன்னா வச்சு பாக்குறது, இதுதான் வந்து கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லி. எப்படின்னா நம்ம தோட்டத்துல வந்து விவசாயம் பண்ணுவோம். விவசாயம் பண்ணிட்டு அதுல புல்லு வந்துச்சுன்னா அதை எடுத்து மாட்டுக்கு போட்டுக்குவோம். மாட்டையும் அந்த பயிர்ல விட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில அந்த காட்டுக்குள்ள விட்டு மேய்ச்சிக்குவோம். அதுலயே திருப்பி விவசாயம் பண்ணிக்குவோம். 2 2 in 1 யூஸ் பண்ணுவோம். அதாவது தென்னை மரம் வளர்ப்போம், தென்னை மரத்துக்கு கீழே வந்து மாடுகள் வளர்க்கிறது, ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறோம்ல, இந்த மாதிரி கால்நடைகள் வளர்க்கிறது பிளஸ் அதுலயே விவசாயமும் பண்றது. இந்த 2 2 in 1 வந்துச்சுன்னா இதுக்கு பேரு கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். கலப்பு வேளாண்மை மேக்சிமம் இது தமிழ்நாட்டுல எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று படுகைகள் பக்கத்துல, அதாவது ஆற்று சமவெளிகள் பக்கத்துல நடக்குது. காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று சமவெளிகள் பக்கத்துல நடக்குது இந்த கலப்பு வேளாண்மை அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா அங்கதான் நிறைய தண்ணி கிடைக்கும். அங்க தண்ணி இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்றதோட பிளஸ் இந்த கால்நடைகளையும் வளர்க்கறதும் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு வருமானத்துல இல்லாம 2 வருமானம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்தது ஓகே, நம்மளோட தமிழ்நாட்டுல வேளாண் பருவ காலங்கள்னா எந்தெந்த பருவத்துல என்னென்ன பயிர்கள் பயிரிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பருவ காலங்களை பிரிச்சுக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்க. தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள் அப்படின்றத நோட் பண்ணிங்க. தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலம் இதெல்லாம் கேக்குறாரு சார் அதிகமா எந்தெந்த காலங்கள்ல அதை மட்டும் நோட் பண்ணிக்க. சொர்ண வரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேடம்? தமிழ்நாடு கிளைமேட் வந்து 5ன்னு சொன்னீங்க தானே சார்? ஆமா மேடம், அது வந்து என்ன சொல்றது, பருவ காலங்கள் பயிர்கள் வேற. ஓகேங்களா? வேளாண் பருவ காலங்கள்ன்றது வேற மேடம். நான் சொல்றது பருவங்கள், அதாவது தமிழ்நாட்டின் 5 பருவங்கள், அது வந்து வேற. காலநிலை அது காமனா சொல்றது, வேளாண்மைக்கு மட்டும் இல்ல. அது வந்து காலநிலை, கோடை காலம், குளிர்காலம், அந்த மாதிரி வர்றது அது வேற. பட் இது வந்து பாத்தீங்கன்னா
ஆமா மேடம். இது வந்து வேளாண்மைக்கு வர்ற பருவ காலங்கள் அப்படின்றது என்னன்னா, இந்த ஓகே பயிர் நடுவாங்க, இந்த பட்டத்துல இந்த பயிர் நடுவாங்க. அதாவது இந்த பருவத்துல இந்த பயிர், இந்த பருவத்துல இந்த பயிர். மாதங்கள் சார் எந்தெந்த மாதத்துல இந்த எந்தெந்த பருவம் மாதத்துல ஆ, என்ன பயிர் விளைவிப்பாங்க. ஆமா, ஓகே சார். அதான் சார். ஓகேங்களா? அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் பருவ காலம். ஓகேங்களா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. சரி. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னா இந்த சொர்ணவரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொர்ணவரி வந்து அப்படின்னு சொன்னா சித்திரை பட்டத்தை சொர்ணவரி சார் பிரேக் ஆகுது சார். சொர்ணவரி வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சொர்ணவரி பிரேக் ஆகுதுங்களா? ஓகே 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 சரி ஓகே. இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? கிளியர் சார். ஹலோ, கேக்குதா மேடம்? ஓகே இப்போ ஓகே சார், கேக்குது சார். எஸ் சார் கிளியர் சார். ஓகே. சொர்ணவரி அப்படின்னு சொன்னா சித்திரை பட்டம். சித்திரை பட்டத்தை தான் நம்ம சொர்ணவரின்னு சொல்லுவோம். அதாவது சித்திரை மாசத்துல பயிரிடக்கூடிய அனைத்தையும் சொர்ணவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கில மாதத்துல சொல்றப்ப சித்திரை மாசம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து சித்திரை 1 பிறக்கும். ஏப்ரல் 14 அப்பதான் வந்து மேக்சிமம் சித்திரை 1 பிறக்கும். ஏப்ரல் 14, 12, 13, 14, 15 அந்த தேதி தான் பிறக்கும். ஓகேங்களா? அதனால வந்து ஏப்ரல் டு மே இந்த 2 மாசம் தான் வந்து சொர்ணவரி அல்லது சித்திரை பட்டம். ஏன்னா 14ஆம் தேதி பிறந்துச்சுன்னா கண்டிப்பா மே மாசத்துலதான் சித்திரை மாசம் முடியும். அப்படிங்கிறப்ப அந்த 6 மாசம் ஃபுல்லாவே என்னன்னு சொல்லலாம்னா சித்திரை பட்டம்னு சொல்றோம். அது வந்து இங்கிலீஷ்ல சொல்றப்ப ஏப்ரல் மே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இது அறுவடை எத்தனை மாசம் கழிச்சு? எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். எஸ் மேடம். சொன்ன வாரி. எஸ் மேடம். அது இல்ல அது வந்து நம்மளோட உச்சரிப்பு தான் மேடம். அது ஒன்றும் ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சொன்ன வாரி அப்படின்றது நம்ம புக்ல இங்கேயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நிறைய இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின்லயே சொன்ன வரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது VARY அப்படின்னு சொன்னா அதை வரின்னு சொல்லுவாங்க, வாரி. அது ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, அது ஒன்றும் ஓகே. சொன்ன வரி அது நான் சொல்றப்ப வரி வரின்னு ஏன் சொல்றேன்னா நான் முன்னாடி பார்த்த இதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து வாரின்னு தான் கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, நீங்க கொஸ்டின்ல வரின்னு கொடுப்பாங்க, வாரின்னு கொடுப்பாங்க. அது ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விதைக்கிற காலம் தான் ஏப்ரல் மே. ஓகேங்களா? அதாவது சித்திரை மாசத்துல விதைப்பாங்க, ஏப்ரல் மேல விதைப்பாங்க. சொல்லணும்னா 3 மாசம் கழிச்சு அதை அறுவடை பண்ணுவாங்க. அப்ப ஏப்ரல் விதைச்சாங்கன்னா ஆகஸ்ட் மாசம் அறுவடை பண்ணுவாங்க. 3 மாசம் கழிச்சு ஆகஸ்ட் மாசம் அறுவடை பண்ணுவாங்க. இல்ல இதுவே வந்து மே மாசத்துல வச்சிருந்தாங்கன்னா செப்டம்பர் மாசம் அறுவடை. ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏப்ரல்னா ஆகஸ்ட், மே செப்டம்பர். அப்ப ஏப்ரல் மே இங்க போட்டாங்கன்னா அங்க வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் அப்படின்னு. சொர்ணவரி ஏப்ரல் மேல விதைச்சிட்டு ஆகஸ்ட் செப்டம்பர்ல அறுவடை பண்ணுவாங்க. மேக்சிமம் அப்ப விதைக்கிற அந்த பயிர் என்ன பயிர் அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பருத்தியும் திணை பயிர்கள், சோளம், கம்பு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ விதைப்பாங்க. பருத்தி மற்றும் திணை வகைகள் பருத்தி மற்றும் திணை வகைகள். ஓகே, இந்த சித்திரை மாசத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்பா பட்டம், அதாவது சம்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம விதைக்கிறோம்ல இதுதான் சம்பானா ஆடிப்பட்டம். சம்பானா ஆடிப்பட்டம். அதாவது ஆடி மாசத்துல விதைப்பாங்க. ஆடி மாசம்னா இங்கிலீஷ்ல என்ன மாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜூலை டு ஆகஸ்ட். இந்த 2 மாசத்துக்குள்ள ஆடி மாசம் பிறக்கும். ஆடி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும், ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இருக்கும். ஆடி, ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடினா நம்மளுக்கு தெரியும், ஜூலைனா நமக்கு தெரியும், ஜூலி நம்மளுக்கு தெரியும்ல. நல்ல அது என்ன, ஜல்லிக்கட்டு பிரச்சனையில நிறைய ஆடினாங்க. பிக் பாஸ் ஜூலி. ஓகே, பிக் பாஸ் ஜூலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுல ஆடிதான் டிவில ஆட போயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஜூலின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆடிப்பட்டம் ஜூலினா அவங்க இப்ப பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆகஸ்ட், ஜூலி கஷ்டப்பட்டு உள்ள போனாங்கன்னு கூட வச்சுங்க, இல்ல கஷ்டப்பட்டு ஆடினாங்கன்னு கூட வச்சுங்க. எப்படி வேணா வச்சுங்க. ஜூலை, ஆகஸ்ட். சரி, கஷ்டம் ஆகஸ்ட். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விதைக்கும் காலம். அடுத்தது அறுவடை காலம் எப்போன்னா ஜனவரி, பிப்ரவரி. பாத்தீங்கன்னா அவங்க ஜூலை கஷ்டப்பட்டு ஆடி கஷ்டப்பட்டாங்களா, அதனால என்ன பண்ணாங்க, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள வரி வரியா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. வரி வரியா எழுதினாங்க. ஜூலி இப்படி இருந்தாங்க, நாங்க ஜல்லிக்கட்டுல இப்படி நம்பிதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இப்ப இப்படி பண்றாங்க
அந்த டிவில போய் ப்ரோக்ராம் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணுது, பாக்ஸ்ல ஏமாத்துது, அவங்க அழுக வைக்குது, இவங்க அழுக வைக்குது அப்படின்லாம் சொல்லி வரி வரியா எழுதுனாங்கல்ல ஒரு டைம். அப்படியா ஜனவரி, பிப்ரவரி, வரி வரி அப்படின்னு. ஓகே, இப்ப இந்த ஆடி மாசம் என்ன விதைப்பாங்க அப்படின்னு சொன்னா என்ன பயிர்கள் மேக்சிமம் விதைப்பாங்கன்னா நெல்லு மற்றும் கரும்பு. ஏன்னா நெல்லு கரும்பு, சம்பா நெல்லு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, சம்பா நெல்லு விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப சம்பானாவே நெல்லுன்றது ஞாபகம் வந்துடும். அது கூட கரும்புன்னு ஞாபகம் வச்சு. சம்பா நெல்லு ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவரை. நவரை நவரை அப்படின்றது மேக்சிமம் கார்த்திகை அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. இதுல மாசம் கொடுக்கல தமிழ் மாதம், இருந்தாலும் கார்த்திகை மாசம் தான் வரும். நவம்பர் டிசம்பர். நவம்பர் டிசம்பர். நவரைன்றது கார்த்திகை பட்டம் நோட் பண்ணி. கார்த்திகை பட்டம். நவரைன்றது அவரை. ஓகேங்களா, அவரை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துலதான் அவரை எல்லாம் பொரிச்சு சாப்பிடுவோம். அதாவது என்ன சொல்லுவாங்க, திருக்கார்த்திகை அதெல்லாம் கொண்டாடுவாங்க. எனக்கு கிராம சைட்ல நிறைய பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அப்ப நவரை அப்படின்றது அவரை. அவரை. ஆமா மேடம், ஆமா மேடம். அவரைன்றது மேக்சிமம் கார்த்திகை மாசம் நிறைய பிடிக்கும். இந்த மாசம் காக்கை சோறு வைக்கிறது, இந்த கார்த்திகை மாசம் விரதம் எல்லாம் இருப்பாங்க. நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவரை காய பொரியல் பண்ணி வைப்பாங்க. அது பண்ணுங்க அந்த திருப்தியை. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நவரை அது வந்து கார்த்திகை மாசம்ன்றது. நவரைன்றதப்ப நவம்பர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல நவரைன்றது நவம்பர் டு டிசம்பர். இல்ல அடுத்தடுத்த மாசம். இல்ல நவரைன்றது நவம்பர் டு டிசம்பர். அவங்க இது விதைக்கிற மாசம். அப்போ இதை அறுவடை பண்றது எப்போ அப்படின்னு சொன்னா பிப்ரவரி மார்ச். பிப்ரவரி மார்ச் மேக்சிமம் 3 மாசம் கழிச்சு தள்ளி அறுவடை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். விதைக்கிற மாசத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதை அறுவடை பண்றது அப்படின்றது 3 மாசம் தள்ளி வச்சுங்க. இது மட்டும் ஆடிப்பட்ட மட்டும் பாருங்களேன், 6 மாசம் தள்ளி வருதா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மாசம் தள்ளி வருதா? ஆமா, 6 மாசம் தள்ளி வருது. ரீசன் என்னன்னு கேட்டா, நெல்லு வளரக்கூடிய காலம், கரும்பு வளரக்கூடிய காலம் எத்தனை மாசம்னா 6 மாசம். அது மட்டும் 6 மாசம். எல்லாம் 3 மாசம். ஒரு வருஷத்தை ஃபில் பண்ணும்ல, அதுக்கு அப்படிதான். ஒரு வருஷத்தை ஃபில் பண்ணா 3 பிரிச்சோம்னா 4 பருவம் இருக்குண்டா தான் கரெக்டா ஃபில் பண்ணும். பட் ஆனா இதுல 3 பருவமா தான் நம்ம தமிழ் பருவங்கள் இருக்கு. சொர்ணவரி, சம்பாவரி, சொர்ணவரி, சம்பா, நவரை, இந்த 3 பருவம் தான் இருக்கு. அதனால ஒண்ணுல 6 மாசம் வச்சுட்டு மீதி 3 மாசம் கேப் விட்டுருக்கேன். ஓகேங்களா, நீங்க ஏன்னா இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அறுவடை காலம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ஒண்ணு விதைக்கிற காலத்தை மட்டும் ஞாபகம் போதும். சொர்ணவரி அப்படின்னு சொன்னா ஏப்ரல். சொர்ணா வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 1. மேக்சிமம் ஏப்ரல் 1ன்னா 1ஆம் தேதி நம்மள கூல் ஆக்கிடும். சொல்லுங்க மேடம். ஏப்ரல் மே மாசத்துல தானே சார் அச்சய திருதி வருது? ஆமா மேடம். அப்ப சொர்ணம் அப்படின்னு சொல்றீங்களா? மே அப்படின்னா பக்கத்துல எனக்கு தெரியாது. மே மாசத்துலதான் அச்சய தேதி வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே. அப்படி ஞாபகம் வச்சுன்னா சரியா தெரியல. அப்படிங்களா? இல்ல, நீங்க நகை எடுக்க போகும்போது வச்சு ஞாபகம் வச்சு சொல்றீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. மேக்சிமம் உங்களுக்கு அது எப்படியோ ஃபியூச்சர்ல வேணும்ன்றது கூட ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகே, பட் ஆனா நம்மளுக்கு அது ஞாபகம் இல்ல. நீங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுங்க. இல்லாட்டி சொர்ணா நம்ம தெரியும்ல, சொர்ணா தூள் படத்துல இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏப்ரல் 1. ஏப்ரல் 1னாவே முட்டாள் தினம். ஓகேங்களா, நம்மள வந்து முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு வந்து ஏப்ரல் 1. சொல்லுங்க மேடம். சித்திரை வந்து ஏப்ரல் மாசம் தான் வரும். சித்திரை அதான் நான் அப்படியே கனெக்ட் பண்ணேன். ஏப்ரல் 14ஆம் தேதி. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை வரும். சித்திரை. ஆமா மேடம், ஏப்ரல் டு மே தான். நீங்க அடுத்த மாசம் ஒரு மாசத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது எப்படி சொன்னா, ஏப்ரல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மாசம் அது 2 சேர்த்து வரும். அதுக்கு பாருங்களேன், சம்பானா ஜூலைன்னு வந்துச்சா, ஜூலி ஆடிப்பட்டம் அப்படின்னாவே சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுது. இப்போ வாய்ஸ் கேக்குதுங்க? இப்போ கேக்குது சார். கேக்கலீங்களா? கேக்குது சார். ஓகே. கேக்கலீங்களா? கேக்குங்க சார். ஓகே,
ஓகே. பாத்தீங்கன்னா அதான் நீங்க ஒரு மந்த் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த மாதம் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்களா சேர்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்த மாசம் ஒண்ணு மட்டும் நீங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா நிறைய ஞாபகம் மறந்து போயிடும். அதுக்காண்டிதான். விதைக்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் மாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த மாசத்தை நீங்க தேவையே இல்லை நமக்கு. முதல் மாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏப்ரல் சித்திரை சொர்ணானா சித்திரையும் ஞாபகம் வச்சுக்கங்க. சித்ராவும் சொர்ணாவும் ஃப்ரெண்டு. சம்பானா ஆடி பட்டம். சம்பானா ஸ்வர்ணா சித்தி சார். நம்ம ஜூன் சொர்ணா சித்தி. சரி ஓகே, உங்களுக்கு சொர்ணா சரி ஓகே. சொர்ணா சித்தின்னு கூட ஞாபகம் வச்சுட்டீங்க. ஓகே வெரி குட். அப்படி கூட ஞாபகம் வச்சுட்டீங்க. சம்பானா நம்மளுக்கு தெரியும் ஜூலி ஆடி தான் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பாட்டு காரணம்னா ஏ சம்பான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல நம்மளுக்கு. அந்த பாட்டை வச்சுதான் ஆடி பழகினாங்க. ஓகேங்களா? சம்பான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்குதான் ஆடி பழகினாங்க. அது ஜூலின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நவரைனாவே அவரை, அது நவம்பர். நவம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து கார்த்திகை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டே போதும். நீங்க அறுவடையை நீங்களா தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல்னா 3 மாசம் கழிச்சு. மே ஜூன் ஜூலை. ஓகேங்களா? மே ஜூன் ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட் மாசம் அறுவடை பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து ஜூலை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணுவாங்க. ஜனவரி மாசம். அதாவது ஜனவரி மாசம்னா அறுவடை பண்றதுதான் நம்மளுக்கு பொங்கலா கொண்டாடுவோம். தெரியும்ல? மேக்சிமம் நெல் அறுவடை திருநாளை தான் பொங்கல் திருநாளா கொண்டாடுவோம். இது உங்களுக்கு நல்லா தெரியும்ல? அப்படின்றப்போ ஜனவரி 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் திருநாள் கொண்டாடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பான்றது நெல்லுன்றது உங்களுக்கு தெரியும். சம்பா நெல் அது வந்து ஜனவரி மாசத்துல தான் அறுப்பாங்கன்றது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நவரைன்றது நவம்பர் மாசம். நவம்பர்னா 3 மாசம் கழிச்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. 3ஆம் மாசம் பிப்ரவரி. அந்த மாசத்துல அறுவடை பண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மீதி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொல்ல வரேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் என்னென்ன பயிர்கள் விளைவிப்பாங்க அப்படின்னு சொன்னா வெள்ளரி, சாரி காய்கறி நோட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம நவரைனா அவரை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தல. அப்ப அவரைனா காய்கறிக்குள்ள வந்துடும். ஏன்னா காய்கறி, பழங்கள், வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாமே நவம்பர் மாசம் நடுவாங்க. காய்கறி, பழங்கள், வெள்ளரி, தர்பூசணி. காய்கறி, பழங்கள், வெள்ளரி, தர்பூசணி. காய்கறி, பழங்கள், வெள்ளரி, தர்பூசணி. ஒரே நிமிஷம். செகண்ட்.
வாய்ஸ் கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். கேக்குது சார். சரி, அவ்வளவுதான். 3 பருவம் தான். 3 பருவம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது நாளைக்கு கேட்கிறப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது நெல் பயிரிடுவதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு 3வது இடம். சரிங்களா? நெல் பயிரிடுவதில் தமிழ்நாடு 3வது இடம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா எந்த இருக்கும்? அதிகமா தமிழ்நாட்டுல பெங்கால். இந்தியாவுல வெஸ்ட் பெங்கால். ஓகே. ரெண்டாவது உத்தரப்பிரதேஷ். கர்நாடகா. எஸ், ஆந்திரா மேடம். ஆந்திரா தான் செகண்ட் அதிகமா நெல் விளைவிக்கும். 3வது நம்ம வந்து தமிழ்நாடு. ஓகேனா? ஓகே சார். அடுத்தது நம்மளுக்கு நெல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி மையம் எஸ். ஓகே, மணிலா சொல்லிருக்கேன். ஓகே, நான் சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல ஆடுதுறை. ஓகே, வெரி குட். தமிழ்நாட்டுல ஆடுதுறை. எஸ் மேம். அது வந்து நமக்கு இன்டர்நேஷனல். எஸ் எஸ். ஓகே, தமிழ்நாட்டுல கேக்குறப்போ ஆடுதுறை. ஏன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்கேன் கொஸ்டின். இது அதை மட்டும் நோட் பண்ணீங்க. எந்த வருஷம் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணீங்க. 1985 ஏப்ரல்ல தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? 1985 ஏப்ரல் மாசம், அதாவது மேக்ஸிமம் சித்திரை மாசம் அப்ப தொடங்கியிருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு சொல்லுது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். 1985 ஏப்ரல் மாசம் தொடங்கியிருக்காங்க. 1985 ஏப்ரல் மாசம். ஓகே, அடுத்தது இது வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இது செயல்படுது. அதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்து. எஸ் மேடம், சொல்லுங்க. இது நெல் உற்பத்தி வந்து இந்த போன ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க 2வது வந்து தமிழ்நாடுன்னு சொன்னீங்க சார். 2வது பிளேஸ் தான் சொல்றேன் மேடம். எஸ் சார். அது இந்த இந்தியாவா இல்ல உலக லெவலான்னு தெரியல சார். அது இந்தியா தான் 2வது பிளேஸ்னு சொல்லியிருப்பேன் மேடம். இந்தியா வந்து இதுல உலக அளவுல 2வது பிளேஸ்னு சொல்லியிருப்பேன். அப்படிதான் உலக லெவல் இந்தியா செகண்ட், ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு தேர்ட். அப்படியா சார்? ஓகே சார். தமிழ்நாடு தேர்ட். ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் சீனா இருக்கும், செகண்ட் வந்து இந்தியா. அது உலக அளவுல. நம்ம இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3வது இடம். ஓகே, இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 2018 ஆண்டு இதை வந்து பாத்தீங்கன்னா திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. இந்தியா, அதாவது தேசிய திணைப்பயிர் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க 2018. அது மட்டும் நோட் பண்ணுங்க. 2018 இந்திய தேசிய திணைப்பயிர் ஆண்டாக அறிவித்தது. இந்திய தேசிய திணைப்பயிர் ஆண்டு 2018 அப்படின்றத நோட் பண்ணுங்க. இந்திய தேசிய திணைப்பயிர் ஆண்டு 2018. சர்வதேச திணைப்பயிர் ஆண்டு. சர்வதேச திணைப்பயிர் ஆண்டு அதை மட்டும் நோட் பண்ணுங்க. சர்வதேச 2023. அது நீங்க சொல்றது வந்து பயிர் ஆண்டு. அதாவது அது பயிர்ன்றது வேற. பயிர்ன்றது நம்ம அவரை துவரை அந்த மாதிரி வர்றது. இது வந்து திணை ஆண்டு அப்படின்னு சொல்றது நம்ம திணைப்பயிர். அதாவது கோதுமை, இந்த இது அது என்ன சொல்லுவோம், கேழ்வரகு, அந்த மாதிரி திணை பயிர்கள் இருக்குல்ல, சோளம், இந்த மாதிரி திணை பயிரை குறிக்கிறது. வித்தியாசம். ஓகே, சர்வதேச திணைப்பயிராண்டு 2023. அதுவே வந்து நம்மளுக்கு தேசிய திணைப்பயிராண்டு வந்து 2018. ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணுங்க. 2018. என்னென்ன பயிர்கள் எந்தெந்த மாவட்டத்துல அதிகமாக விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை. கொண்டக்கடலை மேக்சிமம் எனக்குமே இந்த டவுட் இருக்கு. கொண்டக்கடலைன்னா நம்ம இது குழம்புல போட்டு அப்படியே லேடிஸ்க்கு தெரியும். சுண்டல் சார், சுண்டல். ஓகே மேடம், வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இது டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு.
வீட்ல கேட்டிருக்கலாம். சரி வந்துட்டேன். சரி ஓகே. கொண்டைக்கடலை அது வந்து கோயம்புத்தூர்ல அதிகமா விளைவிப்பாங்க. கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை கொண்டக்கடலையில கோயம்புத்தூர். வந்து கொண்டக்கடலை சொல்லுங்க சார். அதுலயும் டைப் இருக்கு. வெள்ளை ஒண்ணு இருக்கு. ஆமா வெள்ளை ஒண்ணு ப்ரௌன் ஒண்ணு இருக்கு. அது நான் சாப்பிட்டிருக்கேன். அது ஓகே. பட் ஆனா என்ன மேடம்? காபூல் கடலை சார். காபூல் கடலையா? இது வேற இருக்கா? இது yes வேற sir. பேரா மேடம்? ஆமா சார், கொண்டைக்கடலைக்கு இன்னொரு பேர். கொண்டைக்கடலையோட இன்னொரு பேரா? ஓகே சரி. சார் கொண்டைக்கடலை காபூல்னா வெள்ளையா ஏதோ இருந்தா தலைநகர். காபூலா சார். ஓ, காபூல்ல இருந்து அப்படிங்களா? வரும். ஓகே. ஆப்கான் காபூல். ஓ ஆப்கானோட தலைநகர் தானே காபூல். அங்க இருக்கிறவங்க அங்க இருந்து மேக்ஸிமம் வர கடலை. சரி okay. சார், இங்க அதனால கொண்டக்கடலை எங்க விளைவிச்சுங்க சார்? எந்த கொண்டக்கடலை இருக்கு? ஓகே சார். இதே காபூல் கொண்டைக்கடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காபூல் கொண்டைக்கடலை அங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மேக்ஸிமம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நம்ம வந்து வெள்ளை கடலையே அப்படியே வச்சு அதெல்லாம் தேவையில்லை. சரி இருந்தாலும் ஓகே. ஒரு இதுக்கு சும்மா சொன்னேன். ஓகேங்களா? கொண்டைக்கடலை வந்து கோயம்புத்தூர் கோகோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொண்டைக்கடலை கோயம்புத்தூர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கடலை இருக்கு. கடலை பார்த்து ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம். கடலை கடலை நோட் பண்ணி வச்சிட்டோம். நான் கொஞ்சம் பார்த்தேன். கடலை வந்து சரி ஓகே. கடலை நான் அதை பத்தி கடலையை சொல்றப்ப அங்கே ஒரு கேப் மட்டும் விட்டுருங்க. அந்த கடலை சொல்றப்ப அது பக்கத்துல நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவோம்ல, நிலக்கடலைன்றது நம்ம சாப்பிடுறது. அது வந்து பக்கத்துல நோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் கேப் விட்டுட்டு அடுத்து சொல்றதை நோட் பண்ணிக்க. துவரம்பருப்பு துவரம்பருப்பு நோட் பண்ணிக்க. துவரம்பருப்பு வேலூர் மற்றும் கன்னியாகுமரி. துவரம்பருப்பு வேலூர் மற்றும் கன்னியாகுமரி. துவரம்பருப்பு வேலூர் மற்றும் கன்னியாகுமரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு? வேலூர் மற்றும் கன்னியாகுமரி. துவரம் துவரம்பருப்பு என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வச்சுதான் உடைப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சு வேலு. ஓகேங்களா? துவரம்பருப்பை கன்னியர்கள் வந்து வேலை வச்சு உடைப்பாங்க. அடுத்தது பச்சை பயிறு. பச்சை பயிறு மற்றும் உளுந்து. உளுந்து பச்சை பயிறு கருப்பு பயிறு அப்படி ஒண்ணு ஞாபகம் வச்சு. உளுந்துக்கு உளுந்து வந்து கருப்பா இருக்குல்ல, அதனால கருப்பு பயிறு ஞாபகம் வச்சுக்கேன். பட் பச்சை பயிறு உளுந்து தான். பச்சை பயிறு உளுந்து. இது எங்க அப்படின்னு சொன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 3 மாவட்டங்களையும் பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து. திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஞாபகம் வரல. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாகப்பட்டினம், திருவாரூர், தூத்துக்குடி. ஓகே, இது வந்து கடலோர மாவட்டங்கள். இந்த பகுதியில வந்து இந்த பச்சை பயிரும் கருப்பயிரும் விளையும். அப்படி ஞாபகங்களேன், வேற வழி இல்லை. அடுத்தது கொள்ளுப்பயிர். கொள்ளுப்பயிர் கொள்ளுப்பயிர் நோட் பண்ணீங்க. கொள்ளுப்பயிர் கொள்ளுப்பயிர் வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி. தர்மபுரி, கிருஷ்ணகிரி. தர்மபுரி, கிருஷ்ணகிரி. ஓகே, மேக்ஸிமம் கொள்றது யாரோட வேலைன்னா தர்மரு, கிருஷ்ணரோட வேலை. கொள்ளுப்பயிர் கொள்ளுன்னா தர்மரு, கிருஷ்ணர் 2 பேரும் கொள்றதே அவங்க வேலை. ஓகே, அடுத்தது எஸ் சார், ஏதோ சொல்றீங்க. ஓகே, அடுத்தது நோட் பண்ணீங்க. பசுமை புரட்சி. இது வேணாம் 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 வேணாம். புரட்சி, பசுமை புரட்சி எந்த வருஷம் ஏற்பட்டது? 1944 சார். 1961 சார். 44 சார். 61 44. ஓகே, அடுத்து வேற 1927 சார். 67. ஓகே,
ஓகேலாம் நீங்க சொன்ன எல்லாமே correct மாதிரி தான் தெரியும். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஆன்சருக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1965. ஓகேங்களா? நான் 67 நானும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 67 எஸ் நானும் சொல்லியிருக்கேன். பட் 65 வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எம் எஸ் சுவாமிநாதன் சார் பசுமை புரட்சி தந்தை. எம் எஸ் சுவாமிநாதன் சார் தந்தை. ஆமா சார் அவரே தான் பசுமை புரட்சி தந்தை. எஸ் ஓகே. ஏன் சொல்லுங்க சார். அடிக்கடி கேக்குறாரு சார் கொஸ்டின். 65 நோட் பண்ணீங்க மேடம். எஸ் மேடம் எஸ் சார் எஸ் 65 நோட் பண்ணீங்க அண்ட் 67 நோட் பண்ணீங்க. ரெண்டுல எது வருதோ அந்த இதை ஆன்சரா 65 வந்துச்சுன்னா 65 போடும். வராத பட்சத்துல 67 இருந்துச்சுன்னா 67 போடும். ஓகேங்களா? 65 67 நோட் பண்ணீங்க ரெண்டுமே. ஓகே அடுத்தது மேடம் மேடம் பேசிட்டு வெளில போனதான் டவர் கிடைக்கலாம் உள்ள டவர் கிடைக்கும். அதே ப்ராப்ளம் தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும். சரி ஓகே நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது தென்னை மரங்கள். தென்னை மரங்கள் அடுத்தது நோட் பண்ணிங்க. தென்னை மரங்கள் ஓகே. தென்னை மரங்கள் தென்னை மரங்கள் எங்கன்னா கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டம் இருக்குங்க. தென்னை மரங்கள் வந்து கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி. கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களும் தென்னை மரங்கள் அப்படின்றதுக்கு நோட். தென்னை மரங்கள் கன்னியாகுமரியுமா சார்? ஓகே. நிலக்கடலை நோட் பண்ணீங்க. என்ன மேடம்? கன்னியாகுமரியுமான்னு கேட்டேன் சார். ஆமா ஆமா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மேக்சிமம் என்னன்னா கேரளா பக்கத்துல வந்துருதுல. கேரளா பக்கத்துல இருக்கிற எல்லாமே தென்னை மரங்களா தான் இருக்கும். மேக்சிமம் கேரளாவோட முக்கிய பயிரே தென்னை மரம் தான். ஓகே அடுத்தது இந்த நிலக்கடலை அதனால வந்து ஓராண்டு பயிர் அப்படின்னு சொன்னா கரும்புன்றத நோட் பண்ணீங்க.
இதுவும் நம்மளோட வெப்பமண்டல காடுகள்ல அதிகமா வளரக்கூடியது. அதாவது நம்மளோட தமிழ்நாடு வந்து வெப்பமண்டலம் சொல்லி சொன்னோமா, அதனால வெப்பமண்டலத்துல வளரக்கூடிய பயிர் அப்படின்னு சொன்னா கரும்பு சொல்லலாம். வெப்பமண்டலத்துல வளரக்கூடிய பயிர். ஓகே, கேட்டிருக்காங்க, இது நோட் பண்ணிருக்கேன். வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய பயிருக்கு எடுத்துக்காட்டு நெல்லு, கரும்பு ரெண்டுமே முக்கியமானதுதான். அதே மாதிரி தண்ணியும் இதுக்கு தேவை. ஏன்னா அதோட முக்கியமான இதே அந்த நெல்லு வந்து 6 மாசம் தான் மேடம். அது ஓராண்டு பயிர் இல்லை. ஆமா, அது 6 மாசம் தான். பட் ஆனா இப்ப எல்லாம் 3 மாசம் 2 மாசத்துலயே வந்துருச்சு. அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பயிரோட ஆயில் எப்படி குறையுதோ அது வந்து நம்ம சாப்பிடுற நம்மளுக்கும் அதே மாதிரி ஆயில் குறையும். அது வேற, நான் அதை சொல்ல வரல. இது என்னன்னா கரும்பு வந்து 1 வருஷம் கண்டிப்பா வளரக்கூடியது. கரும்புல ரொம்ப வெயிலும் தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல்லாவே உள்ள தண்ணி தானே இருக்கு. அதனால வந்து அதிக மழையும் அதிக வெயிலும் தேவை. அப்போ நெல்லுக்கு என்ன காலநிலையோ அதே தான் இதுக்கும் தேவையானது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, இதுல என்ன நோட் பண்ண சொல்றேன்னா தமிழ்நாட்டின் முக்கிய வணிக பயிர்கள் பருத்தி மற்றும் கரும்பு. அதுல கரும்பு வந்து ஓராண்டு பயிர் அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்க. இது வெப்பமண்டலத்தில் வளரக்கூடியது. அதாவது வெப்பமண்டலத்தில் வளரக்கூடியது கரும்பு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்க. கரும்பு மற்றும் நெல் அப்படின்னு கூட நோட் பண்ணிக்க. வெப்பமண்டலத்தில் வளரக்கூடியது கரும்பு மற்றும் நெல். ஓகே, கொஸ்டின் கேட்கறத பொறுத்து ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொன்னா எது? பருத்தி மற்றும் நெல் சார். சொல்லிருக்கீங்க மேடம். எஸ் மேடம், நெல். ஓகேங்களா? கொஸ்டின் அதனாலதான் நான் முன்னாடி ஒரு வார்த்தை கொஸ்டினை பொறுத்து. ஓகே, அதனால வந்து அதாவது அது எப்படி சொல்லணும்னா, நான் ஆனா இங்க ஆர்வக்குள்ளாரில் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து ராஜாஜி அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. மாட்டேன், ஆப்ஷனை பார்க்கவே மாட்டேன். ராஜாஜி தேடிட்டே இருப்பேன். அங்க வந்து ஆன்சரே கிடைக்காது. சரி, எவனாவது ஒருத்தனை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு இருப்பேன். சரி, ஓகே, அந்த மாதிரிதான். இது என்னன்னா ஓராண்டு பயிர். அதாவது தமிழகத்தின் முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொன்னா நெல். தமிழ்நாட்டின் முக்கிய வணிக பயிர் அப்படின்னு சொன்னோம்னா பருத்தி மற்றும் கரும்பு. எஸ், பருத்தி மற்றும் கரும்பு. எஸ், ஓகே, அதுதான் அந்த கொஸ்டினை பாத்துக்கங்க. அதுக்கடுத்து பருத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இலைப்பயிர். இதுவுமே கேட்டிருக்காங்க. முக்கியமா வணிக பயிரும் மற்றும் ஒரு இலைப்பயிர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது முக்கியமான வணிக பயிர். அது இல்லாம இது ஒரு இலைப்பயிர் அப்படின்னு சொல்லலாம். இலைப்பயிர் மேக்சிமம் இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த கரும்பு வந்து என்ன வகை தாவரத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல இருந்து அந்த எஸ், வெரி குட், அதேதான், புல் வகையை சார்ந்தது. இதுவும் சயின்ஸ்ல இருந்து 2-3 தடவை கேட்டிருக்கேன். ஓகே, பிரேக் ஆகுதுங்களா வாய்ஸ்? இல்ல சார். வாய்ஸ் கேக்குதா மேடம்? இல்ல சார், ஓகே, சரி சரி, ஓகே. அதான் என்னன்னா என்ன சொல்றது, புல் வகையை சேர்ந்தது. கரும்பு வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதாவது 2 தடவை கேட்டிருக்காங்கன்னு நான் பார்த்திருக்கேன். 2 தடவை பார்த்திருக்கேன் இந்த விஷயம். ஓகே, பருத்தி வந்து இலைப்பயிர். ஓகேங்களா? இலை வகையை சேர்ந்தது. அதாவது இலைப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இலைப்பயிர்னா இலை வகையை சார்ந்தது. சாரி, அதாவது என்னன்னா இலைனா சிறப்பு லை போடுங்க. சிறப்பு லை. இலைனா இலைனா தமிழ்ல இலை என்பதோட பொருள் வந்து நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை இலைப்பயிர்னு சொல்றாங்க. அதாவது நூல் பயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அததான் இலைப்பயிர் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலை இன்னொன்னு நம்ம இலை செடிதலை அந்த இலையெல்லாம் இல்லை. ஓகேங்களா? மேக்சிமம் 3 இது தமிழ்ல. இதுவும் முக்கியமா ஒரு கேட்ட விஷயம் தான். பள்ளியோடத்துக்கு வர இலைன்னு போட்டா என்ன அர்த்தம் தமிழ்ல? இலைப்பாறுதல். ஓகே, இலைப்பாறுதல், இலைத்து போதல். ஓகேங்களா? அதாவது மெலிந்து போதல். இது 2 மீனிங் இருக்கு. இலைப்பாறுதல் அதாவது களைப்பாறுனா அவங்க இலைப்பாறுறது பிளஸ் மெலிந்து போதல், மெலிந்து. அடுத்தது இன்னல் லை, குண்டு லை போட்டா தாவரத்தின் ஒரு பகுதி. எஸ், தாவரத்தின் ஒரு மரத்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், தாவர உறுப்பு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இலை. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லை அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூல் இலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெரி குட். சரி, ஓகே. அப்ப இலைப்பயிர் அப்படின்னு சொன்னா சிறப்பு லை போடுங்க. பருத்தி ஒரு இலைப்பயிர், அதாவது நூல் பயிர். அவ்வளவுதான், அதை மட்டும் நோட் பண்ணிக்க. மேக்சிமம் இது தமிழ்நாட்டுல எங்கன விளையக்கூடியதாக இருக்கும்? மேக்சிமம் இது இலை, அதாவது பருத்தி அப்படின்னாவே நம்மளுக்கு எந்த பகுதியா இருக்கலாம் கேள்விப்பட்டோம். ஏன்னா பருத்தி அதிகமா விளைந்தாதான். எஸ், வெரி குட், கோயம்புத்தூர். எஸ், ஏன்னா கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு இந்தியன் மான்செஸ்டர், அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு ஏன் சொல்றோம்னா பருத்திக்கு அதிகமா உற்பத்தி ஆகிற இடத்தை பொறுத்துதான் அதை மான்செஸ்டர்னே சொல்லுவாங்க.
அதனால வந்து ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கேட்டேன். சரி, ஓகே, சூப்பர். அது இல்லாம எல்லா மாவட்டங்கள்லயும் இது விளையுது. இருந்தாலும் ஒரு பர்டிகுலரான இடம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. Okay. அடுத்தது தோட்டப்பயிர். இப்ப என்னென்ன பயிர்னு சொன்னேன்? மேக்ஸிமம் தேயிலை, மலைகள்ல காஃபி. வளர்க்கக்கூடிய காஃபி தேயிலை. வெரி குட். எஸ், மலைகள்ல என்னென்ன பயிர்கள் அதிகமா விளைவிக்கக்கூடியதுன்னா தேயிலை, காஃபி தான். அது இல்லாம ரப்பரு, முந்திரி கொட்டை, அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா, இந்த பாதாம் முந்திரி எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த முந்திரி கொட்டை, Yes, முந்திரி விதை, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மலைகள்ல விளைவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான். அதனால வந்து தேயிலை, காபி, ரப்பர் மற்றும் முந்திரி, ஏன்னா இதெல்லாம் இந்த 4 பயிரையும் தோட்ட பயிர்கள்ல நோட் பண்ணுவீங்க. ஏலக்காய் நோட் வராதா பண்ணிட்டு சார் தோட்டப்பயிர்ல? வரும் மேடம், வரும். மேக்சிமம் என்னன்னா மலைகள்ல அதிகமா விளைவிக்கக்கூடியது அந்த இதெல்லாம் வரும். ஏலக்காயும் வரும் மேடம். என் புக்ல கொடுத்துருக்கிறது இந்த 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஓகே, ஓகே மேடம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேயிலை விளைவிக்கிறதுல முதன்மையானது, இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் அப்படின்னு சொன்னா எதுன்னு சொல்றேன்? தேயிலை கேரளா. அதிகமா விளைவிக்கும். கேரளா. இந்தியாவுல மேடம், இந்தியாவுல தேயிலைனா நம்ம கர்நாடகாவா தெரியும்ல, டீ. கர்நாடகாவா? டீ. கர்நாடகா நீங்க சொல்றது. எஸ், வெரி குட். அஸ்ஸாம். எஸ், வெரி குட். அஸ்ஸாம் தான் வந்து தேயிலை. ஏன்னா அஸ்ஸாம் வந்து தேயிலை. எப்படி சொல்லணும்னா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அஸ்ஸாம்ல ASS ஆஸ் அப்படின்றத வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. இது எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா உயிர்கோள காப்பகங்கள் படிச்சிருக்கோம்ல, அதுல வந்து எஸ் மேடம், அஸ்ஸாம் வாய்ஸ் கேக்குதுங்களா மேடம்? கேக்குதா சார்? எஸ் சார், கேக்குது சார். ஓகே, ஓகே, சரி. ஓகே, மேக்ஸிமம் என்னன்னு சொல்லியிருந்தோம், தேயிலை அப்படின்னு சொன்னாவே அஸ்ஸாம், அதாவது நம்ம சொன்னோம்ல, என்ன சொன்னா அஸ்ஸாம் ASS அப்படின்னு சொல்லி, அது வந்து கழுதை ஞாபகம் வச்சுருந்தேன். அது வந்து நம்ம இதுல உயிர்கோள காப்பகத்துல சொல்லியிருந்தோம். அந்த அஸ்ஸாம்ன்றதுல என்ன பேர் வரும்? அஸ்ஸாம்ன்ற மாதிரி திப்ரு சாய்கோவா. வெரி குட். திப்ரு சாய்கோவா. எஸ், திப்ரு சாய்கோவானாவே நான் என்னன்னு ஞாபகம் வச்சுருந்தேன், திமிரு பிடிச்ச கழுதை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ASS அப்படின்னு சொன்னா கழுதை, திப்ரு அப்படின்னா திமிரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, திமிரு கழுதை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதே ஞாபகம் வச்சுங்க, தேயிலை அப்படின்னா கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அப்படின்றப்போ தேயிலை அப்படின்னா தேஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அஸ்ஸாம் அப்படின்னு சொன்னா அஸ்ன்றது கழுதை அப்படின்றது கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்தது காப்பி அதிகமாக விளையக்கூடியதுதான் நீங்க சொன்ன அந்த கர்நாடகா. அது நான் சொன்னீங்கல்ல. எஸ் மேடம், காப்பி அதிகமாக விளையக்கூடியது கர்நாடகா, அதுவுமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த 2 கொஸ்டினுமே மாத்தி மாத்தி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதை இன்னொரு அஸ்ஸாம்ல தேயிலை, டீ, ஏன்னா டீ இலை. கர்நாடகாவுல காப்பி, காக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவுல காப்பி, அஸ்ஸாம்ல தேயிலை, அஸ்ஸாம் தேயிலை. ஓகேங்களா? கர்நாடகா காப்பி. நம்ம தமிழ்நாட்டுல காப்பி அதிகமா விளையக்கூடியது, இதுவுமே கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுல அதிகமாக காப்பி விளையக்கூடியது இது பழனி மலை. தமிழ்நாட்டில் அதிகமாக காப்பி விளைவிக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு சொன்னா, விளைவிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா பழனி மலை. இது கேட்டாங்க. அடுத்தது கேட்கலையா இப்போ? ஓகேயா? இல்ல சார், இப்பயும் பிரேக் தான் சார். புரியவே. ஓகே, பக்கம் தட்டேன், மேற்கு பக்கம். இப்ப ஏதாவது கேக்குதா? இப்ப இங்க கேட்கலையா? கேக்குது சார். கேக்குதா மேடம்? ஓகே, சரி. கேக்குது சார்.
ஓகே மேம், தேங்க்யூ. என்னன்னா டான் டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, டான் டி அப்படின்னா TANTEA, அதாவது டீன்றது TEA, அது ஓகே. அதுக்கு முன்னாடி TAN அப்படின்னு போட்டுக்கிட்டேன். டான் டி, டான் டி அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து கருப்பு வகை தேயிலை அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வகை தேயிலை, கருப்பு வகை தேயிலை. ஓகே, இது வந்து மேக்சிமம் இது கருப்பு வகை தேயிலையோட நேம் எல்லாம் இல்ல. இது என்னன்னு சொன்னா டான் டி அப்படின்றது கருப்பு வகை தேயிலையை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தோட பேர் தான் இந்த டான் டி அப்படின்றது. ஓகேங்களா? TANTEA, டான் டி அப்படின்றது கருப்பு வகை தேயிலையை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம். அததான் டான் டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டான் டி. அடுத்தது மேக்சிமம் தேயிலை உற்பத்தியில முதல் மாநிலம் அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம் சொல்லிட்டீங்க. அப்ப இரண்டாவது மாநிலம் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு. ஏன்னா முதல் மாநிலம் அஸ்ஸாம், இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரிதான் காபி உற்பத்தியிலையும் ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. தேயிலையும் டீ காபி ரெண்டுலயுமே நம்ம ரெண்டாவது தான். ஓகேங்களா? டீ காபி ரெண்டுமே நம்ம ரெண்டாவது இடத்துல வச்சிருக்கோம். ரெண்டுமே டீ காபி ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும், விசேஷத்துக்கு போனாலும் சரி, இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்ல வாங்க காபி சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த இரண்டுமே நம்ம இரண்டாவது இடம் அப்படின்னு ஞாபகம். டீ காபி ரெண்டுமே ரெண்டாவது இடத்துல இருக்கும். டீல வந்து முதல் இடம் வந்து அஸ்ஸாம், காபில முதல் இடம் கர்நாடகா. அடுத்தது ரப்பர். ரப்பர் அதிகமா விளைவிக்கக்கூடியது இந்தியாவுல எங்க தெரியுமா? ரப்பர் உற்பத்தியில் முதல் இடம் இந்தியாவில் கேரளா. எஸ், வெரி குட். அதை நோட் பண்ணீங்க. மேக்ஸிமம் இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையும் பக்கத்துல நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்தியாவில தேயிலை அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம், தமிழ்நாட்டுல சாரி இந்தியாவுல ஃபர்ஸ்ட்னா, செகண்ட்னா தமிழ்நாடு. அதுலயும் எந்த இடத்துல அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த இடத்துல இல்ல, செகண்ட் வந்து தமிழ்நாடு. அடுத்தது காபி உற்பத்தியில இந்தியாவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்நாடகா, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. அதுலயும் அந்த காபி உற்பத்தி பழனி மலை அப்படின்றத கொஞ்சம் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்னோம்? ரப்பர். ரப்பர் உற்பத்தி. எஸ், ரப்பர் உற்பத்தி வந்து கேரளா. எஸ், ரப்பர் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்து கேரளா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல அதிகமாக ரப்பர் உற்பத்தி எங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கன்னியாகுமரி. அதை மட்டும் நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னா ரப்பர் உற்பத்தியில அதிகம் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி அப்படி மட்டும் நோட் பண்ணிக்க. இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி இதுல கொடுக்கல, பட் பெரும்பாலும் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல வருவோம். ரப்பர் உற்பத்திலையும் நம்ம இரண்டாம் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கேட்ட அந்த 3 கொஸ்டின்ல நிறைய டைம் ரிப்பீட்டட் இந்த 3 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஓகே, முந்திரி. முந்திரி எங்க பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா மேக்சிமம் கடலூர்ல. கடலூர் பன்ருட்டி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இருந்தாலும் இந்த கடலூர்ன்றதை நோட் பண்ணிக்க. கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் முந்திரி பயிரிடப்படுகிறது. முந்திரி விதைகள் எங்க பயிரிடப்படுகிறதுனா கடலூர் மாவட்டம். அதை மட்டும் நோட் பண்ணிக்க. ஓகே, இதோட இந்த எது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வேளாண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது பேஸ்டு இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? வேளாண்மையை பத்தி பார்த்ததுல முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளை பத்தி பார்க்க போறோம். இப்ப வேளாண்மைன்றதுல இதுல பாடத்துல கொடுத்திருந்த எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது கால்நடை வளர்ப்பை பத்தி பார்க்க போறோம். கடலூர் தானே சார்? கடலூர் தான் மேடம். கடலூர் முந்திரி வந்து கடலூர். கடலையில முந்திரி போட்டு கடல் முட்டாய் செய்வாங்க. கடலூர் முந்திரி அப்படின்றது. ஓகே, ஏழை மக்களின் என அழைக்கப்படுவது ஏழை மக்களின் பசு. ஏழை
மக்களின் ஆடு சார், ஆடு. எஸ், வெள்ளாடு. வெள்ளாடு. செம்மறியாடு கூட இல்ல, வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு வெள்ளாடு. ஏன் செம்மறியாடு சொல்ல மாட்டாங்க? அது பசுன்னு. கம்பளி தயாரிச்சு விக்கிறாங்களா சார்? பட் இல்ல எனக்கு தெரியல. செம்மறியாடு குட்டி ஈனுமா எனக்கு தெரியல. எனக்கு பட் ஆனா இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் இருக்கு. குட்டி போடும். குட்டி போடுங்களா? ஓகே, எனக்கு தெரியல. சரி, ஓகே. அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு நினைச்சேன். இப்ப அந்த ரீசனும் இல்ல. ஏன்னா பசுனா மேக்சிமம் பெண் மாட்டை குறிக்கும், அதே மாதிரி வெள்ளாடும் அப்படி குடிக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். சரி, ஓகே, நோட் பண்ணிங்க. வேற வழியில ஏழை மக்களின் பசு அப்படின்னா வெள்ளாடு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிங்க. இது செம்மறியாடு போட்டுறாங்க, வெறும் ஆடுன்னு மட்டும் போட்டுறாங்க, வெள்ளாடு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பசும்பாலுக்கு அடுத்தபடியா அந்த ஆட்டுப்பால். சொல்லுங்க. இல்ல, பசும்பாலுக்கு அடுத்தபடியா அந்த வெள்ளாட்டு பால் வந்து மருத்துவ ரீதியா. ஓகே. அண்ணாமலை படத்துல ரஜினி கூட படிப்பார்ல, என்னது அன்பை வளர்த்து காந்தி குடிச்சது ஆயில் வளர்த்து மாட்டுப்பால், ஆட்டுப்பால். அண்ணாமலை கொடுப்பது அன்பு வளர்க்கும் மாட்டுப்பாலுன்னு சொல்லி ஒரு வரி கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. உண்மையிலேயே செம்ம வரி. அது எப்படின்னா, ஆட்டுப்பால் அதிகமா குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆயில் கூட்டும் அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு உண்மை, அதுல அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கு. அதான் அந்த லைன் சொல்லியிருப்பாங்க. பசுமாட்டு பால் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் அது ஆயில் எல்லாம் வளர்க்காது, ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஆற்றல் கொடுக்கும். அவ்வளவுதான். மற்றபடி அதை வந்து அன்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே, ரெண்டுமே இதுதான். சரி, ஓகே. அதாவது என்ன சொல்றதுன்னா, இங்க என்ன சொல்லியிருப்பேன், புன்சை வேளாண்மையோட முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க. புன்சை இதோட முக்கியமான அங்கம் இந்த வெள்ளாடு அப்படின்னு சொல்றாங்க. புன்சை நிலம்னா என்னன்னு தெரியுமா? நன்சை, புன்சை அப்படின்னு சொல்லி 2 நிலம் இருக்கு. அதுல புன்சைனா என்ன இருக்கு? புன்சைனா சோளம், கடலை அந்த மாதிரி. எஸ், வெரி குட். மானாவாரி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? மானாவாரி பயிர் அப்படின்னு. மானாவாரினா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. வானம் பார்த்த பூமினா வானம் மழை பெஞ்சா அந்த பயிர் விளையும், இல்லைன்னா அந்த பயிர் கருகி போயிடும். அதுதான் வானம் பார்த்த பூமி அல்லது மானாவாரி பயிர் அல்லது புன்சை பயிர் அப்படின்னு சொல்லலாம். நஞ்சை பயிர் அப்படின்னு சொன்னா நீர் பாசனம் இருக்கக்கூடிய நிலங்கள். இதுக்கு நான் நிறைய தடவை கேட்டிருப்பேன். இப்பயும் நான் அதே கொஸ்டினை கேட்கிறேன். நிறைய பேர் தப்பா தான் சொல்லியிருக்கேன். நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் எல்லாமே நன்சையா புன்சையா? புன்சை சார். நன்றி சார். ஓகே, நன்சை ஒருத்தவங்க, ஓகே, புன்சை. ஓகே, 2 பேரு. இடங்களை பொறுத்து இப்ப நம்ம புன்சையில தான் சார் இருக்கோம். இல்ல, ஓகே. இப்போ உங்க நிலத்துல வந்து நல்ல கிணறு இருக்கு, நிறைய தண்ணி ஃபுல்லா இருக்கு, போர் போட்டிருக்கீங்க, நிறைய தண்ணி இருக்கு. இப்ப நீங்க நஞ்சையா புன்சையா? நன்சை. நம்ம ஏரியால 2 இருக்கு. ஓகே, 2மே இருக்கு, எல்லாமே தண்ணி இருக்கு. நீங்க போர் போட்டுருக்கீங்க, தண்ணி கிணத்துலயும் தண்ணி ஃபுல்லா இருக்கு. எல்லாமே இருந்தாலும் நீங்க என்ன கேட்டகரிக்குள்ள வருவீங்கன்னா புன்சை பயிர் தான். ஓகேங்களா? நீங்க எல்லாமே கேட்டகரி புன்சை தான். யாருக்கெல்லாம் ஆற்று நீர் பாசனம் இருக்கோ அவங்க மட்டும்தான் நன்சை. ஓகேங்களா? ஆற்று நீர் பாசனமோ, குளத்து நீர் பாசனமோ அல்லது ஏரி நீர் பாசனமோ, இயற்கையாக அமைக்கப்பட்ட அந்த நீர் தேக்கங்கள்ல இருந்து நீர் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாயிர வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கதான் ஆற்று நீர் பாசனம், அதாவது என்ன சொன்னா நன்சை பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து நானா கேணி வெட்டி நானா அதுல தண்ணி உருவாக்கி அது மூலமா நான் பாய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லா பேருமே புன்சை நிலத்துக்குள்ள வருவீங்க. ஓகேங்களா? இந்த மேக்சிமம் இந்த டவுட்டே நிறைய பேருக்கு கிளியர் ஆகாம இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாமே புன்சை தான், மேக்சிமம் புன்சை விவசாயம் தான் செய்யறோம். நம்மளா உருவாக்கிக்கிட்ட நீர் ஊற்று தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து விஓ எக்ஸாம்ல முக்கியமான கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இப்ப விஓ எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் இல்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி டாபிக்கே இப்ப எடுக்கிறது இல்ல. சரி, ஓகே. இப்ப எதை பத்தி பார்த்தோம்? எஸ், வேளாண்மையில் முக்கிய அங்கம் வந்து வெள்ளாடு. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அது என்ன பேரு?
தெரியுமா? தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். ஆவின் பால். எஸ், வெரி குட். ஆவின் தான். இதெல்லாம் தமிழ் இதுவுமே கேட்டுருந்தாங்க. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ்நாடு வேளாண் கூட்டுறவு சங்கம், பால் கூட்டுறவு சங்கத்தோட அமைப்போட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. குரூப் 4 நினைக்கிறேன். ஆவின் தான். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டோடது. ஆவின். அடுத்தது, தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம். இது போன தடவையே டவுட் இருந்துச்சு. நான் ஒரு புக்ல 900 அந்த பழைய எடிஷன்ல 1076 கிலோமீட்டர் இருந்துச்சு. புதிய எடிஷன்ல 945 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 1076 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் 1076 கிலோமீட்டர் தான். இது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 1070 கிலோமீட்டர். தமிழ்நாட்டு கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். போன கிளாஸ்ல போன லெசன்ல 2 எடிஷன்ல ஒவ்வொரு டிஃப்ரெண்டான இது கொடுத்துருந்தாங்க. ஒண்ணுல ஃபர்ஸ்ட் இதுல 1076 எடிஷன், செகண்ட் எடிஷன்ல இப்போ திருத்தி அமைச்ச எடிஷன்ல 945 ஏதோ சொல்லியிருந்தாங்க சம்திங். அது ஒண்ணு. பட் ஆனா இதுல எது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா இந்த 1076 கிலோமீட்டர் தான் கன்ஃபார்ம். அதை நோட் பண்ணிங்க சார். எஸ் மேடம், சொல்லுங்க. சார் சார்ஜ் போயிடுச்சு சார், அதான் வந்து. ஓகே மேடம். அதான் மேடம், நீங்க போன தடவை ஒரு கொஸ்டின் இருந்தீங்கல்ல, 1076 கிலோமீட்டரா கடற்கரையோட நீளம் இல்லது 945 அந்த கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லி, அதுல 1076 கிலோமீட்டர் தான் கன்ஃபார்ம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1076 சார், தமிழ்நாடு கோஸ்ட் லைன். ஆமா மேடம், ஆமா. ஓகே, அடுத்தது மேக்சிமம் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா முதல் மாநிலங்கள்ல இதுவும் ஓகேங்களா? முதல் மாநிலங்கள்ல இதுவும் ஒண்ணு. தமிழ்நாடு, அதாவது கடல் மீன் உற்பத்தியில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு. அது நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி லைன்ல நோட் பண்ணிக்கோங்க. நிறைய மாநிலங்கள் இருக்கு, அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. கடல் மீன் உற்பத்தி ஓகேங்களா? மீன் உற்பத்தி நிறைய விதத்துல மீன் உற்பத்தி பண்ணுவாங்க. அதுல கடல் மீன் உற்பத்தி அப்படின்னு சொல்றப்போ தமிழ்நாடு முதன்மையான மாநிலங்கள ஒண்ணு. என்னங்க சரவணன்? ஜியாகிரபி அது மட்டும் கேக்குது சரவணன். அதுக்கு பின்னாடி கேக்குறதெல்லாம் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது சரவணன். ஆமா, இந்த இதுவுமே சேர்த்து படிச்சா மட்டும்தான் இந்த 8 யூனிட் சிலபஸ் கவர் ஆகும். மேக்ஸிமம் நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு 2 டாபிக் மட்டும் முடிச்சோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யூனிட் 8 அவ்வளவுதான் ஓவரால். அதை தாண்டி சாரி மேடம், யூனிட் 9 தான். சாரி, யூனிட் 8 வருது. அது வந்து வரலாறு பண்பாடு, தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு அது சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. யூனிட் 9 தான் இது. ஓகே, யூனிட் 9 ஃபுல்லாவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? முக்காவாசி முடிஞ்சிடும். முக்காவாசி இல்ல, சாரி, ஃபுல் 100% முடிஞ்சிடும். இன்னொரு 2 டாபிக் முடிச்சிட்டேன்னா அந்த திட்டங்கள் மட்டும் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கேன். அது சண்டே கிளாஸ்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை அப்படியே வச்சிருந்தேன். ஓகே, சண்டே கிளாஸ் வந்து நம்ம மாத்தி யாராவது வந்துடுறதுனால நான் அதை கம்ப்ளீட் பண்ணல. அது மட்டும் இருக்கு. நம்மளோட அந்த சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் மட்டும் பாதியிலே நிக்குது. ஓகேங்களா? ஆமா, அதுவுமே வரும், இதுவும் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடலோர மீன் பிடிப்பு அப்படின்னு சொன்னா கடல் ஓரத்துல மீன் பிடிக்கிற அந்த இதுக்கு பேர் தான் கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிங்க. ஆழ்கடல் மீன் பிடிப்பு இது என்னன்னா, கடல்ல 100 முதல் 1000க்கு மேற்பட்ட அடிகள் ஹைட் இருக்குல்ல, அங்க வந்து மீன் பிடிக்கிறது. 100ல இருந்து 1000க்குள்ள இருக்கிற அந்த ஹைட்டுக்குள்ள மீன் பிடிக்கிறது. அடி, ஓகேங்களா? அடி, ஃபீட்டு, அதாவது ஃபீட்னு போட்டுருங்க. 100 அடி முதல், ஆமா மேடம், 100 அடியில இருந்து 1000 அடிக்குள்ள இருக்கிற அந்த ஆழத்துல பிடிக்கிற மீன் பிடிக்கிறதுக்கு பேர் தான் ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 100 அடியில இருந்து 1000 அடிக்குள்ள ஆழம் இருக்கும். அந்த ஆழத்துக்குள்ள போய் மீன் பிடிப்பாங்க. அதுதான் ஆழ்கடல் மீன் பிடிப்பு.
கடல் ஓர மீன் பிடிப்புனா கடல்ல ஓரத்துல ரொம்ப ஆழம் இல்லாத, அதாவது 100 அடிக்கு கீழே இருக்கிற எல்லாமே கடல் ஓர மீன் பிடிப்புக்குள்ள வந்துடும். மேக்ஸிமம் எப்படி சொல்றதுன்னா, நம்ம கரையில இருந்து ஒரு 20 மைல் 30 மைல், ஓகேங்களா? அதாவது மைல்னா தெரியும்ல, மைல்னா நம்ம பீகாக் அது இல்ல, மைல்னா கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மைல், ஓகேங்களா? 20 நிமிஷத்துக்குள்ள மீன் பிடிக்கிற எல்லாமே கடலோர மீன் பிடிப்புக்குள்ள வந்துடும், ஓகேங்களா? கடலோர மீன் பிடிப்புனா 20 to 30 மைலுக்குள்ள பிடிக்கிறது டிஸ்டன்ஸ். பட் ஆனா இதுவே வந்து ஆழ்கடல்னா 100 to 1000 அடி ஆழம், ஓகேங்களா? அந்த ஆழத்துக்கு போய் மீன் பிடிக்கிறது. சார் கடல் ஓர மீன் பிடிப்பு கிலோமீட்டர் சார்? 20 to 30 மைல் மேடம், 20 to 30 மைல். அதை கன்வெர்ட் பண்ணோம்னா 1.62 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 30 into 1.62 அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து உள்நாட்டு மீன் பிடிப்பு. உள் பிடிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் இந்த கால்நடை அதுல வருதா சார்? இல்ல சார். ஆமா மேடம், கால்நடைகள், அதாவது கால்நடைகளுக்குள்ளதான் இது எல்லாமே வருது. ஓகே சார். ஓகே, மேக்ஸிமம் உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, ஏரி, ஆறு, குளம், குட்டை இதுல எல்லாம் மீன் பிடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் உள்நாட்டு மீன் பிடிப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தது கடல் ஓரியன்டா பிடிச்சது, அது கடலோர மீன் பிடிப்பு, ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்றது ஆறு, குளம், ஏரி, கம்மாய் எல்லாத்துலயும் அந்த மாதிரி நம்ம இப்ப பிடிக்கிறதுக்கு பேரு உள்நாட்டு மீன் பிடிப்பு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இப்ப சிப்பி, இறால் மீன்கள் இதெல்லாமே எங்க வளர்க்குறாங்கன்னா பண்ணைகள்ல வளர்க்குறாங்க, ஏன்னா சிப்பி மற்றும் இறால் இதெல்லாமே பண்ணைகள்லயும் வளர்க்குறாங்க. இப்ப அந்த இதுக்கான பயிற்சி எல்லாம் எடுத்து வளர்க்குறதுக்கு ட்ரெயின். சிப்பின்னா தெரியாது மேடம், நம்ம வீட்ல எல்லாம் தொங்க விடுவாங்கல்ல அந்த அழகுக்கு, ஆனா இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்ல. அந்த சிப்பி, அதேதான் மேடம், அது எல்லாமே. எஸ் மேடம், அதெல்லாம் நம்மளோட எஸ் மேடம், புரியல. ஓகே மேம். ஓகே, இங்கிலீஷ்லனா நீங்க ஓடுதாம சார் சிப்பி? ஆமா, எது நத்தையோட ஓடா? முத்து முத்து முத்து, முத்து வந்து சிப்பிக்குள்ள வச்சு வளர்க்கறது. ஆமா, முத்துக்குள்ள தான் சிப்பி வளர்க்கிற முறை. எஸ், அதுதான் சிப்பி, கரெக்ட். சிப்பிக்குள் முத்து அப்படின்னு சொல்லி படம் எல்லாம் இருக்குல்ல. இது கடல் 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 மட்டும் இல்ல, நம்ம இப்ப செயற்கையாவே வளர்க்குறாங்க, முத்தெல்லாம் செயற்கையாவே தயாரிக்கிறாங்க. செயற்கையானா இது மாதிரி நீர் வச்சு அதுல சிப்பி வளர்த்து அதுக்குள்ள முத்து வளர்க்குறாங்க. ஓகே சார், ஓகே ஓகே. இது கடல்ல போய் முன்னாடி எல்லாம் ஆள் கடல்ல போய் மூழ்கி முத்தெல்லாம் எடுப்பாங்க, பட் அது ரொம்ப டேஞ்சரான தொழில் ஆயிடுச்சா, அதனால இப்ப எல்லாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செயற்கையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த உள்நாட்டு மீன் உற்பத்தியில மேக்சிமம் தமிழ்நாட்டுல முக்கியமான மாவட்டம் அப்படின்னு சொன்னா வேலூர் மாவட்டம். உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டுல வேலூர். உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர். சொல்லுங்க மேடம். சார் உள்நாட்டு மீன் உற்பத்தினா இந்த சிப்பி மீன் வளர்ப்பு அதுதானே சார்? செயற்கையா வளர்க்கறது சார்? ஆமா மேடம், ஆமா. ஓகே சார். ஓகே, மேக்ஸிமம் உற்பத்தியில அதிகமா நம்ம தோல், ஆமா தோல் சேலை அல்லது தோல் உற்பத்தியில முக்கியமான வேலூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை. ஓகே ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் வந்து வேலூர் அப்படிதானே? ஆமா சார், ஆமா சார். ஓகே, அதுக்கு அப்படிதான் இதை ஞாபகப்படுத்தேன். உள்நாட்டு மீன் உற்பத்தியிலையும் வேலூர் தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? தமிழ்நாட்டுல உள்நாட்டு மீன் உற்பத்தியிலையும் தமிழ்நாடு இது வேலூர் தான் ஃபர்ஸ்ட். உள்நாட்டு மீன் பிடிப்பு வேலூர், மீன் உற்பத்தி வேலூர். உள்நாட்டு மீன் உற்பத்தி, சாரி மீன் உற்பத்தினா பிடிப்புனால என்ன நினைக்கிறேன், ஒண்ணும் இல்ல. உற்பத்தினா நம்ம வளர்க்கிறது, ஓகேங்களா? வளர்த்து அதை பிடிச்சாதானே அவ்வளவு உற்பத்தி அவ்வளவு ஆகுதுன்னு அர்த்தம். பிடிப்புனாலும் உற்பத்தினாலும் ஒண்ணுதான் சார், ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்க சார், சரிங்க.
ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து வேலூர்னு சொல்லிட்டோம். 2வது இடத்துல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டமும் 2ஆம் இடம். வேலூர் கடலூர் வந்து செகண்ட். கடலூர், சிவகங்கை, விருதுநகர் இந்த 3 மாவட்டமும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 10% உற்பத்தி பண்றாங்க, இதுல 9% உற்பத்தி பண்றாங்க. 3 மாவட்டங்களையும் ஆவரேஜா கடலூர்ல 9%, சிவகங்கையில 9%, விருதுநகர்ல 9% உள்நாட்டு மீன் உற்பத்தி பண்றதுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சார் இதை மறுபடியும் சொல்லுங்க சார். அதாவது தமிழ்நாட்டில் முதன்மை மீன் உற்பத்தி மாவட்டம் அப்படின்னு சொன்னா வேலூர். பிராக்கெட்டுக்குள்ள 10% அப்படின்னு நோட் பண்ணிக்க. 10% மீன் உற்பத்தி பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் 100% மீன் உற்பத்தி நடக்குதுன்னா அதுல 10% எந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மளோட வேலூர்ல மட்டும் நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீன் உற்பத்தியில் 2வது மாவட்டங்கள், 2வது இடத்தை பிடிக்கும் மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர். கடலூர், சிவகங்கை, விருதுநகர். ஓகே, இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொன்னா 9% மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது. 9%. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 9% மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப் டாபிக் நீர்வளம் அப்படின்னு நோட் பண்ணீங்க. நீர்வளம். ஓகே, மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோனா 6 தான் பர்சன்டேஜ் இருக்கு. 6% தான் இருக்கு சார்ஜ். எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, பட் அது வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், குரூப் அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளம் அப்படின்றது சப்டாபிக் போட்டுங்க. அதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நீர் வளத்துல 4% நாடு வச்சு அளவுல தமிழ்நாடு 4% நீர்வளம். இந்திய அளவில் 4% நீர்வளத்தை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது. மக்கள் தொகையில 6% தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஏன்னா டோட்டலா 130 கோடி இருக்காங்கன்னா அந்த 130 கோடியில 6% நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். சார் எஸ் மேடம், சொல்லுங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து 4% இடத்தை ஆக்குபை பண்ணுது தானே சார்? ஆமா மேடம், சாரி தண்ணின்னு சொல்லிட்டேனா? சாரி மேடம், அது மட்டும் கொஞ்சம் மாத்திங்க. பரப்பளவு இடம் அளவுல வந்து பாத்தீங்கன்னா 4% நம்மளோட தமிழ்நாடு. அதாவது இடம் தான் மேடம், சாரி, அது மட்டும் நோட் பண்ணீங்க. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல 4% இடத்தை வச்சிருக்கு. அதாவது பரப்பளவுல 4% நம்ம தமிழ் இந்திய அளவுல. நான் நீருன்னு சொல்லிட்டேன், சாரி. அது வந்து நிலத்தை நிலம். இந்திய அளவில் தமிழ்நாடு பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 4%. இந்திய அளவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%. இந்திய அளவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%. இந்திய அளவில் பரப்பளவில் தமிழ்நாடு 4%. இந்திய அளவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%. ஓகே, இந்திய அளவில் நீர்வளத்தில் தமிழ்நாடு 2.5%. இந்திய அளவில் நீர் வளத்தில் தமிழ்நாடு 2.5%. 2%. ஓகே, அது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 4% மாத்திருக்கேன். ஆமா ஆமாங்க சார், 2.5%. மேக்சிமம் நம்ம எவ்வளவு தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்கோம் சொன்னா இந்த 2.5% எவ்வளவு தண்ணி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம பூமிக்கு மேல இருக்கிற நீர்ல 95% நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்.
95% மேலேயே பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியில 80% மேல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கணக்கெடுப்புல. தமிழ்நாட்டுல 2.5% கால்குலேட் பண்ணி அதை வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து எப்படின்னா 95% வந்து மேற்புற நீரை பயன்படுத்திட்டு இருக்கோம். 80% வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிங்க. மேற்புற நிலத்துக்கு மேல மேற்பரப்பு நீர் வந்து 95% மேல படுத்திக்கிறோம். நிலத்தடி நீர் மேல பயன்படுத்துறோம். நிலத்தடி நீர் வந்து 80% சார்? ஆமா மேம், 80% மேல 80% அதிகமா எனக்கு. ஓகே, இது நோட் பண்ணீங்க. ஏன்னா இது வந்து குரூப் 1 கொஸ்டின், இந்த கொஸ்டின் இருந்து ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதனால இத கொஞ்சம் நோட் பண்ணீங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். நீர் ஆதாரங்கள்ல ஆற்று வடிநீர், ஆற்று வடிநிலம் போது ஆறு மூலமாக பாயிற எத்தனை ஆறுகள், சின்ன சின்ன ஆறா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆற்று வடிநிலம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 17. எஸ், ஆற்று வடிநிலம் 17. நீர் ஆதாரங்கள், தமிழ்நாட்டில் உள்ள நீர் ஆதாரங்கள்ல ஆற்று வடிநிலம், அதாவது ஆறு மூலமாக நம்மளுக்கு தண்ணி கிடைக்கக்கூடியது மொத்தம் 17 ஆறுகள். ஆறுகள்லாம் சின்ன சின்ன ஆறு தான். பெருசு பெருசா நம்ம கேள்விப்பட்டது காவிரி, பாலாறு, பவானி அப்படி இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெருசா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சின்ன சின்ன ஆறுகள் கூட இருக்கும். அந்த மாதிரி 17 ஆறுகள். அதே மாதிரி நீர் தேக்கங்கள், நம்ம வந்து அந்த ஸ்டான்லி சார் கேட்கல சார். சாருக்கு சார்ஜ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். பட் இன்னும் இருக்கார்ல. இல்லையே. ஹலோ மேடம், நந்தினி மேடம். சொல்லுங்க மேம். மேடம், இந்த 17ன்னு சொன்னாங்கல்ல மேடம் சாரு, ஆமா மேடம். 17 ஆறுகளா இல்ல 17% வந்து நம்ம ஆறுகள்ல தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இல்லைங்க, 17 ஆறு தான். 17 ஆறு ஆறு தான். ரிவர் பேசின்னு சொல்லுவோம். ஆறு 17 தான். கவுண்டிங்கா மேம்? என்ன மேம்? கவுண்டிங்கா மேம் 17 ஆறுகள்? ஆமா. எஸ் எஸ் எஸ், எண்ணிக்கை 17. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம். நிலாக்கா ஜூலை நவம்பர்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாராச்சும் சொல்லுங்க. என்னது மேம்? ஜூலை நவம்பர் அத பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. எனக்கு சிக்னல் சரியா இல்ல. ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. ஸ்டார்டிங்கா?
வேளாண் அதாவது வேளாண் பருவம் ஸ்வர்ணாவாரி அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் பருவம் வந்து தமிழ்நாட்டுல எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் ஜூலை மாசம் சொன்னாங்க. ஏப்ரல் நான் எழுதிட்டேன், ஜூலை நவம்பர் எழுதல. ஓகே, ஜூலை நவம்பரா? ஜூலை டு ஆகஸ்ட் சொன்னாங்க, அது சம்பா. சம்பா ஆடிப்பட்டம் ஜூலை டு ஆகஸ்ட். அதை அறுவடை பண்ற வருடம் வந்து ஜனவரி டு பிப்ரவரி. கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். கொஞ்சம் பொறுமையா போட்டு சொல்றீங்களா? சரி, அதுதானான்னு கேட்டுக்கிட்டேன். ஓகேவா? செகண்ட் ஒன்று வந்து சம்பா அந்த கிளைமேட் பேரு சம்பா. சொல்லுங்க சிஸ்டர், எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆடிப்பட்டம். சம்பாவுடைய இது தமிழ் வருடம் வந்து ஆடிப்பட்டம். அது எழுதிட்டேன் சிஸ்டர். நவம்பர் சொல்லுங்க. ஓகே, நவம்பர் வந்து மூணாவது போயிடலாம். நவரை கார்த்திகை மாதம், நவம்பர் டு டிசம்பர். அறுவடை பண்றது வந்து பிப்ரவரி டு மார்ச். ஹலோ இதுக்கு நவரை மட்டும் தானா? தமிழ்ல இதுக்கு பேர் இல்லையா? நவரை தமிழ்ல கார்த்திகை, இது இங்கிலீஷ்ல தமிழ்ல தான் நவரை. தமிழ்ல நவரை, கார்த்திகை பட்டம்னு சொல்றாங்க. நவம்பர் டிசம்பர். இதுல வர்ற பழங்கள் என்ன அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், அதாவது வெள்ளரி, தர்பூசணி. பழங்கள் மற்றும் காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. ஓகே மேம், தேங்க்யூ. முடிஞ்சாக்கா